வாழ்வில் வரும் துன்பங்களுக்கு வாழ்வில் வரும் இதோ போராட்டங்களுக்கு வாழ்வில் தரும் சமாதான குலைச்சலுக்கு மத்தியில் புறம உங்களுக்கு இன்றைக்கு உங்கள் வீட்டில், உங்கள் வாழ்வில், உங்கள் வியாபாரத்தில், உங்கள் வேலையில் ஒரு ஆறுதல் கொடுக்கும் தேவன் உங்கள் அருகில் வந்து நிற்கிறார். இயேசு என்று பெயர் அவருக்கு, இயேசு கிறிஸ்து. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்க போகிறமாயிருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மாறாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மெல்சதாயின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. நேரலில் அநேகர் வந்திருக்கிறீர்கள். கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். சிதிரியேகவஸ்தே நமோ நமோ நின் திருவடிக்கே நமஸ்தே நமோ நமோ நமோ. சேதிரியேகவஸ்தே நமோ நமோ நின் திருவடிக்கே நமஸ்தே நமோ நமோ நமோ. சேதிரியேகவஸ்தே நமோ நமோ. பார்படை தாழும் நாதாம் பரமசற்பீர சாதா பார்படை சாழும் நாதாம் பரமசற்பீர சாதா பார்படை தாழும் நாதாம் பரமசற்பீர சாதா பார்படை தாழும் நாதா பரமசற்பீர சாதாம் நாருரும் தூய வேத நமோ நமோ நமோ. சிதிரியேகவஸ்தே நமோ நமோ நின் திருவடிக்கே நமஸ்தே நமோ நமோ நமோ. சிதிரியேகவஸ்தே நமோ நமோ. தந்தை பராபரனே நமோ நமோ. எம்மை தாங்கியதறி போனே நமோ நமோ. தந்தை பராபரனே நமோ நமோ. எம்மை தாங்கியதறி போனே நமோ நமோ. சொந்த குமாரன் தந்தாய் சொல்லரும் நலம் சொந்த குமாரன் தந்தாய் சொல்லரும் நலமீந்தாய். சொந்த குமாரன் தந்தாய் சொல்லரும் நலமீந்தாய். சொந்த குமாரன் தந்தாய் சொல்லரும் நலமீந்தாய். எந்த உயிர் போக்க வந்தாய் நமோ நமோ நமோ. சிதிரியேகவஸ்தே நமோ நமோ நின் திருவடிக்கே நமஸ்தே நமோ நமோ நமோ. சிதிரியேகவஸ்தே நமோ நமோ.
எங்கள் பாவத்தின் நாசா நமோ நமோ, புது எருசலேம் நகராசா நமோ நமோ. எங்கள் பாவத்தின் நாசா நமோ நமோ, புது எருசலேம் நகராசா நமோ நமோ. எங்கும் நின் அரசேர எவரும் நின் புகழ் கூற, எங்கும் நின் அரசேர எவரும் நின் புகழ் கூற, எங்கும் நின் அரசேர எவரும் நின் புகழ் கூற, சுங்கமந்தையிற் சேர நமோ நமோ நமோ. சேதிரியேகவஸ்தே நமோ நமோ, திருவடிக்கே நமஸ்தே நமோ நமோ நமோ. சேதிரியேகவஸ்தே நமோ நமோ. பரிசுத்த ஆவி தேவா நமோ நமோ, திட பலமளித்தமை காவாய் நமோ நமோ. பரிசுத்த ஆவி தேவா நமோ நமோ, திட பலமளித்தமை காவாய் நமோ நமோ. கரிசித்துதானர் புத்தி கபடற்ற மன சுத்தி, 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 திருமொழி பற்றும் பக்தி நமோ நமோ நமோ. சேதிரியேகவஸ்தே நமோ நமோ, நின் திருவடிக்கே நமஸ்தே நமோ நமோ நமோ. சேதிரியேகவஸ்தே நமோ நமோ. வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரமசிங்காசனத்தில் விற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலே, மகாராஜனே, விடிவெள்ளி நட்சத்திரமே, நேற்றும் என்றும் என்றும் மாறாத தெய்வமே, திரியேக தெய்வமே, பரிசுத்தாவியாகிய தெய்வமே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. இரக்கங்களின் ஊற்றை எங்கள் மத்தியில் இறங்கி வந்தருளும். உம்முடைய வார்த்தை சுத்த சொற்கள் என்று 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கு ஒப்பான சுத்த சொல், பொன்னுக்கு ஒப்பான சுத்த சொல் என்று எழுதியிருக்கிறது அப்பா. உடைய வார்த்தைகளை கேட்க அவளோடு காத்திருக்கிற என் மக்களுக்கு உடைய வார்த்தைகளை அனுப்பி குணமாக்கும், வார்த்தைகளை அனுப்பி விடுதலையாக்கும். சத்துருவின் வல்லமைகள் எல்லாம் கட்டப்பட்டு செயலிழந்து போகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை கொடுக்கிறேன். உடைய திருநாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். நீசனை மறைத்தருளும், நீர் பேசும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, கிருபைகளை, வெற்றிகளை சுதந்திரித்து பெற்றுக் கொள்ளுகிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமேன் ஆமேன். உட்கார்லாம். இயேசு நல்லவர். ஆமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இயேசு உயிரோடு இருக்கிறார், எனவே நாமும் உயிரோடு இருக்கிறோம். அநேக நேரில் வந்திருக்கிறீர்கள். உங்கள் அத்தனை பேர் இயேசு நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். கடைசியில் உங்களுக்கு வரவேற்பு சொல்வேன். கர்த்தருடைய மகிமையின் கரம் இப்பொழுது உங்கள் மத்தியில் இருக்கிறது. தேங்க்யூ ஜீசஸ். சரி, ஆண்டவருடைய மகிமையான வார்த்தைகளை கடந்த வாரங்களில் நாம் தியானித்து வருகிறோம். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் என்ற தலைப்பில் நாம் வார்த்தைகளை தியானித்து வருகிறோம்.
கடந்த நாட்களில் பெருக விதைக்கிறவன், அதாவது ஆவிக்கென்று விதைக்கிறவன், அடுத்து கூலிக்கென்று விதைக்கிறவன் என்று தியானித்தோம். தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. இந்த வேத புத்தகம் இல்லாவிட்டால், இந்த வேத வார்த்தை நம்ம அறியாவிட்டால், இந்த வேத புத்தகம் அச்சடித்து நம்முடைய கையில் கொடுத்திருக்காவிட்டால், இயேசு கிறிஸ்துவை பற்றியும் கிறிஸ்துவ மார்க்கத்தை பற்றியும் நித்திய ஜீவனை பற்றியும் எந்த அறிவுமே இல்லாமல் மாடு ஆடு மாடுகளைப் போல மிருகங்களைப் போல மண்ணோடு மண்ணாய் போயிருப்போம். கர்த்தர் வசனம் தந்தார், அதை பிரசித்தம் பண்ணினுடைய கூட்டம் மிகுதி. கைகளை தட்டுகளை. கர்த்தர் வசனம் தந்தார், அதை பிரசித்தம் பண்ணினுடைய கூட்டம் மிகுதி. விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினாலே வரும். பிரசங்கிக்கிறன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவான்? பிரசங்கிக்கிறன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவான்? என் அன்புக்குரியவர்களே, மகிமையின் ராஜா இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. பரலோக தேவனே இறங்கி வருகிறார். உங்களுக்கென்றும் எனக்கென்றும் தேவன் ஒவ்வொரு வார்த்தைகளை கொடுத்து அவ்வப்பொழுது நாம் விழும் பொழுது, அல்லது சோகத்தில் இருக்கும் பொழுது, துவண்டு விடும் பொழுது, வியாதிப்பட்ட பொழுது, பாவத்தை செய்ய ஆசையாய் தண்ணீரை போல பருக ஓடும் பொழுது இந்த வார்த்தை தடுத்து நிறுத்துகிறது. கைகளை தட்டி வார்னிங், எச்சரிக்கை. ஒவ்வொரு சாலை ஓரத்திலும் ஒவ்வொரு சிம்பிள் சிக்னல், ஒரு சிம்பிள் போட்டு வச்சிருப்பா. ஹார்ன் அடிக்கக்கூடாதுக்கா ஒரு ரவுண்ட் போட்டு ஒரு அமுக்கிற ஒன்று வச்சிருப்பா. அது எந்த இடத்துல இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம்? ஸ்கூல் பக்கத்தில் இருக்கும், ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கும். வளைவிலே முந்தாதீர்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிக்னல் போட்டிருப்பா. என்ன பண்ணிப்பா சொல்லுங்க? வளைவிலே முந்தாதீர்கள் அப்படின்னா வளைவில் இப்படி டேனில் போட்டு ஒரு இன்ட்டு ஒரு அதை அடிச்சு வச்சிருப்பா. அப்போ ஒவ்வொரு டைவர்ஷன், மாற்றுப்பாதையில் செல்லவும், பாலம் வேலை நடைபெறுகிறது, ஆட்கள் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், மாற்றுப்பாதையில் செல்லவும். அப்போ நமக்கு போற ஊருக்கு வழிகாட்டுறதுக்கு, அந்த வழியில் இருக்க தடங்கல்களை எச்சரிப்பதற்கு, இங்கே குழி இருக்கிறது, இங்கே பள்ளம் இருக்கிறது, இங்கே வேலை செய்கிறார்கள், இங்கே இது நடந்து கொண்டிருக்கிறது, இது திடீரென்று ஏற்பட்ட ஒரு பள்ளம், திடீரென்று ஏற்பட்ட ஒர்க், அதனால நீ எப்பவும் யூஸ்வலாக போகிறது மாதிரி போயிடாத, மாற்றுப்பாதையில் சென்று விடு என்று எச்சரிக்கும் ஒரு சட்டம், ஒரு மரபு, ஒரு புரோட்டோகால் மனுஷனே கண்டுபிடிச்சு வச்சிருப்பான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ தெய்வம் மோட்ச யாத்திரையாகிய உனக்கு, மோட்ச பிரயாணியாகிய உனக்கு, ஜீவபாதையிலே ஓடிக்கொன்ற உனக்கு பல இடங்களில் வரும் பிரச்சனைகளுக்கு ஒரு டைவர்ஷன், ஒரு மாற்றுப்பாதை. இந்த பாதையில் இப்படி இருக்கிறது, சிங்கம் இருக்கிறது, துஷ்டமிரம் இருக்கிறது, அங்கே போனால் வழிப்பறை திருடர்கள் இருக்கிறார், அங்கே மாயாபுரி சந்தை இருக்கிறது, அங்கே உலகம் இருக்கிறது, அங்கே காமம் இருக்கிறது, அங்கே குடி இருக்கிறது, அங்கே அந்த உனக்கு கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போகவிடாதபடி தடுக்கிற பல காரியங்கள் இருக்கிறது என்று ஆங்காங்கே தேவன் எச்சரிக்கிறார். கைகளை தட்டி. எனவே தான் பாலிய இச்சைகளுக்கு விலகி ஓடு, பாலிய இச்சைகளுக்கு விலகி ஓடு. நான் உன்மீது கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன் என்று சொன்னார். ஆண்டவருடைய கரம், கர்த்தருடைய கரம், நமக்கு ஆண்டவருடைய வார்த்தை. இப்பொழுது பார்த்தீங்கன்னா பல வருடங்களுக்கு முன்னாடி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நடந்தது. அப்போ சாராய ஷாப்பு, கள்ளுக்கடையெல்லாம் இருந்தது. அந்த காலகட்டத்தில் ஒரு அம்மாவும் ஒரு ஐயாவும் மார்க்கெட்டுக்கு போனாங்க. நம்ம ஊரில் பூசணிக்காவுக்கு பூசணிக்காயும், அந்த ஊரில் பூசணிக்காய்க்கு அரசாணிக்காயுமாங்க. என்ன காய்? அரசாணிக்காய். இப்போ மார்க்கெட்டுக்கு போயிட்டு வராங்க. இப்போ அம்மணி தலையில், அந்த ஊரில் கோயம்புத்தூரில் எப்படி சொல்லுவாங்க அம்மாவை? அம்மணி தலையில் அரசாணிக்காய் இருக்குதுங்க, ஐயங்கையில் பை இருக்குதுங்க. இப்போ போயிட்டு வரும் பொழுது இடையில ஒரு போர்டை பார்த்தா அம்மனியும் ஐயனும், என்ன பாடு? நெல் அப்படின்னாங்க. அப்படின்னு ஒரு போர்டு நின்னாங்க. ஏனுங்க நெல்லுன்னு போட்டிருக்குதுல்ல, நிற்ப முடி நிற்பான். சரி, அந்த பக்கம் கொஞ்சம் 10 அடி தள்ளி போனான், கவனி அப்படின்னு போட்டிருந்துச்சு, ஒரு ஏரோ போட்டிருந்துச்சு. கவனிச்சாங்க, ஏங்க கவனின்னு போட்டிருக்குதுல்ல, கவனிடி. இன்னும் ஒரு 10 அடி போனாங்க, கள்ளுக்கடை அப்படின்னு போட்டிருந்துச்சு. நெல், கவனி, கள்ளுக்கடை. ஏன் அம்மணி, நேற்று வரை வேலை செஞ்சு உடம்புலாம் ரொம்ப வலியாக இருக்குதுல்ல, கொஞ்சம் போட்டுக்கலாமா? எனக்கும் தான் உடம்பு வலிக்குது, வார 2 பேரும் போகலாம், கல் தானே, அது ஒன்றும் செய்யாது. நின்னாங்க, கவனிச்சாங்க, உள்ளே போனாங்க, ஃபுல்லாக போட்டாங்க. இப்போ வெளியே வரும்போது அம்மணி தலையில் இருந்த அரசாணிக்காய் ஐயந்தலையில் மாறிடுச்சுங்க. இப்போ ஆம்பளை பொம்பளையாக மாறுறான், பொம்பளை ஆம்பளையாக மாறுறான். மதுவும் திராட்சை ரசமும் மதியை மயக்கும். கைகளை தட்டி. மதுவும் திராட்சை ரசமும் மதியை மயக்க. அப்ப பாவம் இருக்குதுன்னா நில்லுன்னா நின்றாத.
ஏனுங்கக்கா, நின்றாதீங்க, கவனிச்சிடாதீங்க. என்ன செய்யணும்? உள்ள போடாதீங்க. அதான் நிற்காதே, உட்காராதே, நடக்காதே. அநியாயமா பேசக்கூடாது. நீ எப்போ பார்த்தாலும் மைக்க பிடிச்சினா கண்டபடி திட்டிக்கிட்டு இருக்கிற என்ன? நிற்காத, உட்காராத, நடக்கான பறக்க முடியும் மனுஷன்? ரெக்கையா இருக்குது. எங்கே நிற்காதே, பாவிகளுடைய வழியிலே நில்லாமலும், பரிகாசக்காரர் உட்கார இடத்துல உட்காராமலும், இதோ துன்மார்க்கனுடைய ஆலோசனைப்படி நடவாமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். கையை தட்டுங்களே. தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கணும். இந்த வேத புத்தகம் வீட்டிலே வைத்துக்கொண்டு சாம்பிராணி போட்டு மெழுகுதிரி பிடிச்சி ஷோகேஸில் வைக்கிறதுக்கு இல்லைக்கா. ஏனுங்கக்கா, அதை வாசிக்கணுமுங்க, அப்புறம் தியானிக்கணுமுங்க, அப்புறம் அதன்படி நடக்கணுமோங்க. கைகளை தட்டி அதை வாசிக்கணும், தியானிக்கணும், அதன்படி நடக்கணும். நீ என்ன செய்யற? பைபிளை வாங்கி அடுக்கி வச்சுட்டு, எனக்கு ஒரு பைபிள், என் ஹஸ்பண்டுக்கு ஒரு வெரி காஸ்ட்லி பைபிள் பிரதர், இது ஒன் பைபிள் 5000 ரூபீஸ். விளக்கு மாற்ற வச்சாடி. பைபிள் விலையிலே இல்லை, இங்கே அதோட வேல்யூ அதோட வார்த்தையிலே இருக்கிறது. அது எந்த புத்தகத்தில் இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. எவ்வளோ காஸ்ட்லியா வச்சிருந்தா இருந்தாலும் குட்டியா வச்சிருந்தார், ஒரு எழுத்து தான் எழுத முடியும். எப்பா, அந்தமான் இருக்கிற நிர்வாணி ஆதிவாசிக்கும், ஜிப்சி அப்புறம் நரிக்குறவ சகோதர சகோதரிக்கு அவங்களுக்கும், குஷ்டரோகிக்கும், அம்பானிக்கும், மோடிஜிக்கும், இதோ நம்முடைய முதல் மந்திரிக்கும், நேக்கும், இந்த உட்கார்ந்துருக்கிற என்னை கேட்டுருக்கே உங்களுக்கும் வாசிக்கிறது வெரைட்டி 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 ஆக்சிஜன் அல்ல, ஒரே பிராணவாயு. கைகளை தட்டி ஒரே வாயுவை எல்லாம் எடுத்துக்கிறோம். இங்கே வெரைட்டியில் அதே மாதிரி எந்த புத்தகத்தில் இருக்குங்கிறது முக்கியம் இல்லை. எந்த டெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ் பைபிள், தாம்சன் செயின் ரெஃபரன்ஸ் பைபிள், ஃபேமிலி டிவோஷனல் பைபிள், கிங் ஜேம்ஸ் வெர்ஷன், இதோ நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன், NIV பைபிள், வெரைட்டி இருக்கும். இதுக்கு 5000 ரூபாய், இதுக்கு 10 கோல்டன் லெட்டர்ஸ் பிரதர் இருக்கிறது. அதே கோல்டு தான் ஐயா. கோல்டுக்கு ஒரு கோல்டா? என்னது இது சமுத்திரத்துக்கே மோட்டர் பம்பா, சூரியனுக்கே டார்ச் லைட்டா? கர்த்தருடைய வார்த்தை சாதாரண பேப்பரில் எழுதியிருந்தாலும் சரி, பெரிய பேப்பரில் இருந்தாலும் சரி, தங்க நகையை சாதாரண நியூஸ் பேப்பரில் பொதிஞ்சு வச்சாலும் சரி, இந்த ரெட் கலர் பேப்பர் கொடுப்பாளே அதில் பொதிஞ்சு வச்சா தங்கம் தானுங்க. கையை தட்டுங்களேன். இந்த தங்கத்தை நீ வச்சு சாம்பிராணி போடுறதுக்கு இல்லைம்மா, சின்ன குறிப்புடன் பெரிய குறிப்புடன் ஜெப குறிப்புடன் அதை வெளியே வச்சுட்டு பைபிளை உள்ள வச்சுட்டு போய் அது நாசமா போறதுக்கு. இந்த பைபிளை வாசித்து தியானித்து, ஹல்லேலூயா, வாசித்து தியானித்து விளக்கின அன்பை, அதான் வேதநாசர் சொன்னாரு, சொந்த ஜனமாக யூதர் இருந்திட தொலைவில் கிடந்த புற ஜாதியாம் எம்மை, சொந்த ஜனமாக யூதர் இருந்திட தொலைவில் கிடந்த புற ஜாதியாம் எம்மை மந்தையில் சேர்த்து ராமரன் தம்முடை, மந்தையில் சேர்த்து ராமரன் தம்முடை, மந்தையில் சேர்த்து ராமரன் தம்முடை மைந்தர்கள் ஆக்கின சந்தோஷத்துக்காக பாடித்துதி மனமே பரனை கொண்டாடித்துதி தினமே பரனை கொண்டாடித்துதி தினமே நீடித்த காலமாய் வானவரண்யமை, நீடித்த காலமாய் வானவரண்யமை, நீடித்த காலமாய் வானவரண்யமை நேசித்த பட்சத்தை வாசித்து தியானித்து, நேசித்த பட்சத்தை வாசித்து தியானித்து பாடித்துதி மனமே பரனை கொண்டாடித்துதி தினமே.
சொந்த ஜனமாக யூதர் இருந்திட தொலைவில் கிடந்த புறஜாதியாம் எம்மை. யூதர்கள் தனக்கு சொந்தமான ஜனம் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு என்ற முற்பதாக்கள் தேவனாகிய கர்த்தர் தன் சொந்த ஜனத்தை விட்டு தூரத்தில் கிடந்த இந்தியாவிலே எங்க இருக்கிறது, பாலஸ்தீனம் எங்க இருக்கிறது, இந்தியாவில் இருக்கிற திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற இதோ ஒரு பரமசிவன் மகனை ஆபிரகாமோடு முடிச்சு போட்டு சொந்த ஜனமாக யூதர் இருந்திட தொலைவில் கிடந்த புறஜாதியாம் எம்மை மந்தையில் சேர்த்து தன் மைந்தர்கள் ஆக்கின சந்தோஷத்துக்காக பாடி துதி மனமே. கைகளை தட்டி நீடித்த காலமாய் வானபரன் எம்மை நேசித்த பட்சத்தை வாசித்து தியானித்து பாடி துதி மனமே. வாசித்து என்ன செய்யணுமா? தியானிக்கணும். கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கணும், தியானிக்கணும். பைபிளை வாங்கி ஏதோ ஷோகேஸில் பீரோல வச்சு பூட்டுறதுக்கு இல்லடாமா. டே அம்பி, இந்த புஸ்தகத்தை வாங்கி வச்சு சாம்பிராணி போடவோ தூப போடவோ இல்லை, இந்த புஸ்தகத்தை வாசித்து தியானிக்கணும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகல்மருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் அடுத்து கூலிக்கென்று விதைக்கிறவன். இன்றைக்கு ஒரு விதை உண்டு, தாறுமாறாய் விதைக்கிறவன். என்ன விதைக்கிறவனா? வாசிக்க கேட்கலாமா? தீத்து 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தீத்து 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். வேத புரட்டனா இருக்கிற ஒருவனுக்கு நீ 2 தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகு. வேத புரட்டனா இருக்கிற ஒருவனுக்கு நீ 2 தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகு. வேத புரட்டர்கள் இன்று நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காளான்களைப் போல அங்கென்றும் இங்கென்று பல 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 என்று எழுப்பி விட்டார்கள். 2000 வருஷங்கள் அறியப்படாத வெளிப்பாடுகள் இப்பொழுது வந்திருக்கிற அரக்கால் டவுசருக்கு, பர்முடாவுக்கு, டி ஷர்ட்டுக்கு, ஸ்லீவ்லெஸ்ஸுக்கு, ஷால் போடாத பொம்மநாட்டுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்திட்டா வருங்க. புதுசு புதுசா ரெவலேஷன், புதுசு புதுசா வெளிப்பாடு. இந்த வேத புரட்டர்கள் அங்கே இங்கே எழுப்பி ஆண்டவருடைய வசனத்தை புரட்டி திருச்சபைகளை காமவிகாரத்துக்கு எதுவானவர்களாய் மாற்றி கேளிக்கை விடுதிகளாய் மாற்றுகிறார்கள். எசபேல்கள் நிறைந்த திருச்சபைகள் இன்றைக்கு பெருகிவிட்டது. ஆண்டவர் 5 வருடங்களுக்கு முன் எனக்கு சொன்னார், 80% churches take over by the devil அப்படினார். 80% சபைகளை யார் எடுத்துக்கொண்டது ஆளுகைக்கு? பிசாசு எடுத்துக்கொண்டான். ஒரு சபையில இப்பொழுது ஆராதனை நடக்கிறது என்றால் 98% பிசாசுடைய காரியம், 2% ஆண்டவருடைய காரியம். அப்ப 2% 20% மக்கள் பரிசுத்தவான்கள் கர்த்தருடைய வேதத்தை விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வெளியே அறியப்படவில்லை. அவர்கள் ஆங்காங்கே ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். சிலுவையின் நிழலிலே கைகளை தட்டி இங்கே வேத புரட்டர்கள் பெருகி போன காலகட்டத்தில் இருக்கிறோம். எனவே தான் கர்த்தருடைய நாமம் தூசிக்கப்படுகிறது. சபைகளிலே பரிசுத்தம் இல்லை. இப்பொழுது வருகிற தலைமுறைகள் தாறுமாறாய் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு தவறுக்கும், ஒவ்வொரு பாவத்துக்கும், ஒவ்வொரு தான் செய்கிற அருவருப்பான காரியத்துக்கு அவர்கள் எடுக்கிற காரியம் என்ன? வேதத்திலிருந்து வசனங்கள். The one word doctrine. இந்த ஒரே ஒரு வசனத்தை பிடித்துக் கொண்டு அதுக்கு தவறான வியாக்கியானத்தை கொடுத்து இப்பொழுது சந்ததிகளை தங்கள் வசப்படுத்திக் கொள்கிறார்கள். யாரை வசப்படுத்திக் கொள்கிறார்களாம்? எப்பொழுது கற்றாலும் உணராதிருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீட்டிலே நுழைந்து இப்படிப்பட்டவர்கள் அவர்களை தங்கள் வசமாக்க மாற்றிக் கொள்கிறார்கள். பெண் பிள்ளைன்னா லேடி செக்ஸை குறிக்கல, பாலினத்தை குறிக்கல. இங்கே ஜெய ஜீவியம் இல்லாதவர்களை பெண் பிள்ளைகள் என்கிறேன். கைகளை தட்டி ஆண்டவருடைய காரியத்தில் வெற்றி பெறாதவர்கள், பரிசுத்த வாழ்க்கை இல்லாதவர்கள், கர்த்தருடைய வார்த்தையை ஆழமாக தியானிக்காதவர்கள், ஜெய ஜீவியம் மற்றவர்கள் பெண் பிள்ளைகள். ஒரு பாலினத்தை நான் குறித்து பேசவில்லை. பெண் பிள்ளை ஜெய ஜீவியம் வெற்றி பெறாத வாழ்க்கை உள்ளவர்கள், கர்த்தருடைய வாசனத்திலே ஆழமாய் வேரூன்றாதவர்கள், கற்பார் மேல் விதைக்கப்பட்ட விதையை போல் இருக்கிறவர்கள், முள்ளில் மேல் விதைக்கப்பட்ட விதையை போல லௌதீக கவலையினாலும் ஐஸ்வர்ய மயக்கத்தினாலும் அவைகளை நெருக்கி பலன் கொடாமல் போன இதோ மக்கள். இப்படிப்பட்டவர்களை தங்கள் வசப்படுத்திக் கொள்ள கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள், கள்ள திருச்சபைகள், பெருவயிற்று நாய்கள், ஆண்டவருடைய ஊழியத்தை ஆதாயத்துள்ள எண்ணுகிறவர்கள், சம்பளத்துக்காக கூலிக்காக மாரடிக்கிறவர்கள். பணம் என்ற ஒரே ஒரு ஆயுதம் மட்டும்தான், ஆசை மட்டும்தான் இருதயம் நிறைய இருக்கும். அதை தங்களுக்கு ஆண்டவர் விலக்கிரம கொண்ட ஆண்டவரை மறுதலித்து விட்டு வேறொரு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுகிறவர்கள்.
இங்கே வேதம் சொல்றது, வேத புரட்டனா இருக்கிற ஒரு மனுஷனுக்கு 2 தரம் புத்தி சொல்லிவிட்டு அவனை விட்டு ஓடியாந்திரு. ஓடி பின்னங்கால் படரல் அடிக்க ஓடியாந்திரு. ஏன்னா அவன் உன்னையும் மாற்றி போடுவான். இந்த பேக் ஸ்லைடிங் ஸ்பீட், ஸ்லைடிங்னா சரிவு. பின்மாற்றக்காரனாகிய மனுஷனோடு எள்ளளவும் தொடர்பு வைக்க கூடாது. அவனுடைய ஸ்பிரிட் உன்னை அட்டாக் பண்ணிடும். அந்நிய புறமதஸ்தத்தை கூட தந்த வச்சுக்கலாம், பேசலாம். வாங்க, ஹலோ, சாப்பிடுங்க, நமஸ்காரம், வாங்க, என்ன ஜலம் குடிக்கிறீங்களா, தண்ணி குடிக்கிறீங்களா, சாப்பிட்றீங்களா, உட்காருங்களான்னு கேட்கலாம். ஆனால் இந்த பின்மாற்றக்கார பேர வீட்டுக்குள்ளே ஏற்றக்கூடாது. கர்த்தர் தேவன் என்று அறிந்தும் அவருக்கு கொடுக்க மகிமை அவர்கள் கொடாதபடியினாலே இதோ இந்த மாமிசத்தை, இச்சை ரோகங்களுக்கு, இழிவான இச்சை ரோகங்களுக்கு கர்த்தர் அவர்களை ஒப்பு கொடுத்தார். தேவன் என்று அறிந்தும் அவருக்கு கொடுக்கிற மகிமையை கூடாத ஒரு கூட்ட ஜனம், அழைப்பே இல்லாமல் பக்க வழியாக நுழைந்த ஒரு சில ஊழியர்கள், தேவனுடைய ஊழியத்தை விற்று பிழைத்து வயிற்றை நிரப்பிக் கொள்கிறவர்கள். அவர்களுக்கு மொபைல் போன் பெருசா தெரியும், கார் பெருசா தெரியும், ஸ்கூட்டர் பெருசா தெரியும், பைக்கு பெருசா தெரியும், சென்ட்ரலைட்ஸ், ஏசி கட்டடம், செங்கலையும் சாந்தை வச்சு பூசின கட்டடம் பெரிதாக இருக்கும். இதையெல்லாம் விட அநேகம் ஆயிரம் வெள்ளி பொன்னை விட நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். கையை தட்டுங்களேன். அநேகம் ஆயிரம் வெள்ளி பொன்னை விட, காரை விட, பென்ஸ் காரை விட, BMW காரை விட, இந்த பெரிய சென்ட்ரலைஸ்ட் சர்ச்சை விட, மரத்தடியில் இருந்தாலும் சரி, பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும்னு சொல்லியிருக்கிறடா லூசுப்பேலே. நம்மளை விட ஒரு இந்து டெம்பிளை போய் பாரு, மீனாட்சி அம்மன் கோயில் எல்லாம் பார்த்தா அது மாதிரி நீ கட்டிட முடியுமா? நீ ராஜராஜ சோழன் 1000 வருஷத்துக்கு மேலே கட்டியிருக்கா. பெரிய தஞ்சை பெரிய பிரகதீஸ்வரர் கோயில் அது மாதிரி நீ கட்டிட முடியுமா? நீ கட்டட குறித்து மேன்மை பாராட்டாய வெக்கம் இல்லை. கையிலால் கட்டின ஆலயத்தில் தேவன் வாசமாயிலே இருப்பதில்லை என்று அறியீர்களா? அப்ப என்ன சார் ஆலயம்? ஆசாரிப்பு கூடாரத்தில் தம் மகிமை விளங்க பண்ணினவர், சாலமோன் ஆலயத்தில் தம்முடைய மகிமை விளங்க பண்ணினவர். புதிய ஏற்பாட்டு காலம் வந்த பொழுது சொன்னார், ஐயோ, நான் கைகளினால் கட்டின ஆலயத்தில் வாசமாக இருப்பதில்லை என்று அறியீர்களா? அப்ப எது சார் ஆலயம்? நீங்களே என் ஆலயம். கைகளை தட்டி, ஒருவன் என் ஆலயத்தை கெடுத்தால் அவனை நான் கெடுப்பேன். சர்ச்சு வாசல் வர சிகரெட்டு பிடிச்சிட்டு வருவேன், போதகரை பார்த்தவன போட்டுட்டு தோத்துறையா உள்ள வந்துடுற, அடுத்தவன் குடியை கெடுப்ப, கள்ளத்தராசு பிடிப்ப, விற்கிறதுல கள்ளத்தனம், வட்டிக்கு கூடுற, சாராய கடை வச்சிருக்க, நீயும் தசம்பாவம் போட ஆலயத்துக்குள்ள வந்துடுற. கம்யூனியன் கொடுக்க உனக்காய் சிந்தப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் பண்ணி வாயத்துல திறக்கிற, உனக்காய் பிக்கப்பட்ட அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து சரீரம், அதுக்கும் முதல்ல வாயத்தை திறந்து வாங்குற. வெக்கமில்ல? தகுதி இல்லாமல், யோக்கியதை இல்லாமல், பரிசுத்தம் இல்லாமல் வாங்குறவன் சபிக்கப்பட்டவன். போதகர் வாசிச்சுட்டு தான் இதை கொடுக்கிறார், அதை கேட்டு தான் நீ வாங்குற. ஏன்னா உன் கமாண்ட்மெண்ட்ஸ் ஒரு நாள் நிறைவேறும். ஜாக்கிரதடா லூசு. பக்க வழியாய் நுழைந்து வியாபாரமயமாக்கி கொண்ட வேத புரட்டர்கள், கலப்பட உபதேசக்காரர்கள். தேவனுடைய வார்த்தை என்னைய அடிச்சாலும் சரி, கொன்னாலும் சரி, என்னைய என்ன பேசினாலும் சரி, என்ன மிஞ்சி மிஞ்சி பேசினான், பர்சனல் பேசுவான், என்னை பற்றி ஏதாவது பேசுவான், ட்ரெஸ் கோடை பேசுவான், தாடியை பேசுவான், அவன் கண்ணாடி கூலிங் கிளாஸ் போட்டுக்கான பேசுவான். ஆனால் என் வாழ்க்கையை பற்றி பேசுவதற்கு எவனுக்குமே அறியாத முடியாது. என் வாழ்க்கை God knows everything and all. நானும் என் எஜமானும் எப்படி வாழ்கிறோம் எனக்கும் என் எஜமானுக்கு தெரிந்த விஷயம். கைகளை தட்டி, நான் என் எஜமானுக்கு துரோகம் பண்ணினதும் இல்லை, பண்ண போறதும் இல்லை, அவரும் எனக்கு துரோகம் பண்ணினதே இல்லை. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தனாகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த மகிமையான ஊழியத்துக்கு ஏற்படுத்தினபடினால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, யாரையும் ஒரு இண்டிவிஜுவல் பர்சனை அட்டாக் பண்ற பிரசங்கம் இல்லை. தேவனுடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பச்சிக்கிறது. என் ஆண்டவருடைய வசனத்தை ஆட்டம் பாம, இதோ விலைமதி பெற்ற அந்த வெடிகுண்ட இவன் சும்மா சும்மா போட்டு பாலைவனத்திலே போட்டு சோதனை பண்ணிட்டு இருக்காளே, சத்துரு மேல போட வேண்டாமா? கைகளை தட்டு. இதோ சாபத்தின் மீது போட வேண்டாமா? உலகத்தின் அதிபதியின் தலை மீது போட வேண்டாமா? டேய், நீ தவறு செய்யும் பொழுதெல்லாம் கர்த்தர் தலை குனிஞ்சு நிற்கிறா. பிசாசு கம்பீரமா நிற்கிறான்டா. அவன் கம்பீரமா நிற்கணுமா, நம்ம ஆண்டவர் தலை நிமிர்ந்து நிற்கணுமா என்பது நீதான் தீர்மானிக்கணும். கைகளை தட்டி ஆண்டவர் சவால் போட்டுண்டார்.
நான் உண்டாக்கின மனுஷன் நீ உண்டாக்கின மனுஷனை கெடுத்து நிக்கிறமாக்குவேன். செஞ்சு பாரு, என்ன வந்தாலும் என் பிள்ளைங்க என்னை விட்டு நீங்க மாட்டார்கள் என்று ஒருவனை நம்பிடா வாக்கு கொடுத்துட்டார். அந்த வாக்கை நிறைவேற்றுக்க கையை கட்டிட்டு இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு நீ இஷ்டம் போல ஆடாத. ஒன் டே தி டேஸ் ஆஃப் கமிங், ஜட்ஜ்மென்ட் டே. வலது பக்கம் நிற்கிறவர்களை ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் உள்ளே போங்கள் என்பார். இடது பக்கம் நிற்கிறவர்களை பார்த்து சபிக்கப்பட்டவர்களே உங்களுக்காகவும் பிசாசுக்காக நியமித்த இந்த பாதாளத்துக்கு நரகத்துக்கு போங்கள் என்பார். காசு இருக்கு, பணம் இருக்கு, கோட்டு இருக்கு, சூட்டு இருக்கு, பென்சு கார் இருக்கு, BMW இருக்கு, 4 சேனல் ஓடுது. எங்களுக்கு விளக்குமாறு 4 சேனலை வச்சு நாக்கு வலிக்கவா? ஒரு சேனல் இல்லை, ஒரு பிரிண்டிங் புத்தகம் இல்லை, ஒரு பிரஸ் இல்லை, ஒரு புத்தகம் இல்லைங்க. 3.5 வருஷம் மட்டும் ஊழியம் செஞ்சு உலகத்தை பிடித்த தெய்வம், 12 சீடர்களை வச்சு உலகத்தையே கலக்கின தெய்வம். அவரால் எல்லாம் கூடும். கைகள் வல்லவனுக்கு பொல்லும் ஆயுதம். நாம யூஸ் பண்ண வேண்டாமோ இந்த மீடியாஸை, இந்த எலக்ட்ரானிக்ஸை, இந்த எக்யூப்மெண்ட்ஸை? யூஸ் பண்ணி தான் பாரு. நீ தான் இத்தனை வருஷமா யூஸ் பண்ணிக்கிட்டு 25 நீயும் சம்சாரம் பொண்டாட்டி புள்ள குடும்பம் அம்புட்டு உட்காந்து பேசிட்டு தான் இருக்கேன். ரிசல்ட் என்ன? அன்னைக்கு ஒரே ஒரு தோமா இந்தியாவுக்கு வந்தாரு, ஒரே ஒரு பவுல் உலகம் எல்லாம் போனாரு, ஒரே ஒரு சீடர்கள் இதோ பேதுரு எங்கேயோ போனாரு, ஒத்த பிரசங்கம் பண்ணாருங்க. மீன் பிடிக்கிறவன், செம்படவன், நாட்டம் பிடித்தவன், கல்வியில் இல்லாதவன், நிர்வாணியா கடலுக்குள்ளே குதித்தவன், அவன் ஒரு பிரசங்கம் பண்றான். அந்த பிரசங்கத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி 3000 பேர் இருதயத்தில் குத்துண்டு இதோ ஞானஸ்தானம் பெற்றார்களாம். 3000 பேர் ரட்சிக்கப்படணும்னா எத்தனாயிரம் பேர் கூடியிருப்பான் பாருங்க. கையை தட்டுங்களேன். ஏட்டு சுரக்காய் கறிக்குதவாதராம்பி, புரிஞ்சுக்கோ. நான் பேசுறதெல்லாம் உன்னை திட்டன்னு மட்டும் தயவு செய்து நிற்காதீங்க. எனக்கு நீங்கள் என் பிள்ளைகள் கர்த்தருடைய வசனத்தில் வளர வேண்டும் என்ற வைராக்கியத்தினால் பேசுகிறேன். தேவனுடைய வார்த்தையை கடைபிடிக்க வேண்டும், அதை கைக்கொள்ள வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய இந்த பிரசங்கத்தின் நோக்கம். ஆண்டவர் உண்மையாய் பின்பற்றுங்கள். 20% சபைகள் எழும்பட்டும், உத்தம உண்மையான சபைகள் எழும்பட்டும். இந்த உலகமெங்கும் கிறிஸ்துவின் இதோ மகிமையின் சுவிசேஷத்தின் வாசனை வீசட்டும். கைகளை தட்டி. இது தாறுமாறா நினைக்கிறவன் நான் தான் சொல்லுவேன் அடிக்கடி. சிலவே இதை கட்டி இதில் தமிழில் என்ன ஸ்லாங்னு நீங்கள் நினச்சிக்கங்க. முடின்னு நீட்டாக சொல்லுவோம், கொஞ்சம் கோபத்தில் பேசுனா வேறு மாதிரி பேசுவோம். என்னது இதுக்கு வேறு மாதிரி தலையில் இருக்கிறதுக்கு என்னமோ பேசுவோம். இதை கட்டி மலையை எடுக்கிறோம். வந்தா மலை, அந்தா டேஷு, வந்தா மலை, அந்தா டேஷு. சில ஊழியம் அப்படித்தான், என்னமோ செய்வோமுங்க, வர்ற வரைக்கும் லாபம், சொக்கனுக்கு சட்டி அளவு. ஏதோ அது இல்லடா ஊழியம். ஆத்ம பாரத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை தேடி பொறுக்கி எடுத்து ஒரு மனுஷனுடைய ரட்சிப்புக்கு ஏதுவாக நோக்கம் கொண்டு பிரசங்கம் பண்ணுகிறாயே, அதுதான் ரிசல்ட். கைகளை தட்டி ஹல்லேலூயா. சிலைவடிக்க கல்லெடுத்தேன், சிற்றுளியால் செதுக்க வைத்தேன், சிலைவடித்து முடியும் முன்னே தலைவடித்து போனதம்மா. அழகான ஒரு சிற்பி செய்துட்டு இருக்கார். எல்லாம் செஞ்சுட்டு இந்த இந்து ஐதீகத்தில் கண் திறக்கிறது ஒரு நிகழ்ச்சி இருக்குது. என்ன நிகழ்ச்சி? சிலைக்கு சுவாமிக்கு கண் திறப்பா. அந்த கண் திறக்கிறதுக்கு சின்ன ஒளி, மைனூட்டாக ஒளி, அது அது சிற்பி தான் வரணும். ஆசாரி சிற்ப ஆசாரி அந்த கண்ணை மூடி இருக்க கண்ணை செய்வாங்க, அப்படி ஓப்பன் பண்ணி விடுவாங்க. இப்படி சிலை வடிக்க கல்லெடுத்தேன், சிற்றுளியால் செதுக்க வைத்தேன், சிலை வடித்து முடியும் முன்னே தலைவடித்து போனது. அந்த கண்ணை திறக்கிறதுக்கு ஒளியை வச்சு சட்டுன்னு அடித்தார். தலை 2 வெடிச்சு போயிடுச்சு. எல்லாம் நல்லா தான் இருக்கு. சபைகள் எனக்கு ஒரு 500 திருச்சபைகள், 100 பிரான்ச்சஸ் சர்ச், 200 பாஸ்டர், 200 ஊழியர்கள், அவருக்கு ஒரு 4-5 கார், சர்ச்சுக்கு பஸ்ஸு, ஆராதனை ஜேன்னு இருக்கும், 10 கிட்டாரு, 10 கீபோர்டு, வர்ஷிப்புக்கு ஒரு 100 பிள்ளைங்க நின்று மேலே ஷாலை போடாமல் ஒன்றும் போடாமல் தலை விரித்து மேக்கப்லாம் ஐஸ்வர்யவாயா நிறுத்தி ஆராதனை விளங்குது. என்ன செய்யறது? எல்லாம் முடிச்ச கடைசியில் தலைவடிச்சு போயிடுச்சு. ஐயா, நாய் வாயில தேனு விடிஞ்சா நக்கிக்கிறவா முடியும்? தேவனுடைய வார்த்தையை ஆசானுடைய உதடுகளிலே ஜனங்கள் தேடுவார்களாம். கைகளை தட்டி. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். கர்த்தருடைய வார்த்தையை விதைப்பதற்கு உங்களுக்கு ஒரு அழைப்பு. தேவனுடைய பரிசுத்தமான வார்த்தையை உட்கொள்வதற்கு உனக்கு அழைப்பு.
இந்த பாதர் பாடினாரு, உங்களுடைய வார்த்தை தான் என் உணவு. அல்லேலூயா. என்னது அதில் என்ன பாட்டு, என்ன பாட்டில், தாய்மடியில் அது உணவாக வந்தீர் ஐயா, என் உயிரோடு கலந்தீர் ஐயா. எத்தனை சந்தோஷம். ஒரு அல்லேலூயா. அல்ல சி மைனர் பிடிப்பு தம்பி. ஃபாதர் பண்ண ஒரு பாட்டு, தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். கவலை இல்லையே, கலக்கமில்லையே, கவலை இல்லையே, கலக்கமில்லையே, கர்த்தர் கரம் பிடித்து கொண்டே, நான் கர்த்தர் கரம் பிடித்து கொண்டேன். எதை குறிச்சும் பயம் இல்லையே, எதை குறிச்சும் பயம் இல்லையே, என் நேச நடத்துகிறே, தினம் என் நேச நடத்துகிறே. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையைப் போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். துணையாளரே, 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 இணையில்லா மணவாளனே, எந்தன் இணையில்லா மணவாளனே, உணவாக வந்தீரையா, உணவாக வந்தீரையா, என் உயிரோடு கலந்தீரையா, என் உயிரோடு கலந்தீரையா. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையைப் போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையைப் போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான், சாய்ந்து விட்டேன் நான், சாய்ந்து விட்டேன் நான். உணவாக வந்தீரையா, என் உயிரோடு கலந்தீரையா. ஆண்டவருடைய வார்த்தை தான் உணவு, போஷாக்கு, ஔஷதம். கர்த்தருடைய வார்த்தை சரியான விதத்தில் விதைக்கப்பட வேண்டும். மகிமையான ஆண்டவர் அதை செய்வார். தீத்து 3:10 சொல்லுகிறது, வேத புரட்டனா இருக்கிற மனுஷனுக்கு 2 தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகு. 2 பேதுரு 2:1 வாசிக்க கேட்கலாம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்ளுவார்கள். தொடர்ந்து அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும், சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை
அயர்ந்திராது அவர்களுடைய அழிவு உறங்காது பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்பவிடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து பூர்வ உலகத்தையும் தப்பவிடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி சோதோம் குமாரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கணைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தமாக வைத்து அக்கிரமக்காரருக்குள் வாசமாய் இருக்கையில் அவர்களுடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு தன் மனதிலே கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கணைக்குள்ளாகவும் நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். கைகளை தட்டி இதை விட ஒரு எக்ஸ்பிளனேஷன் வேற ஒன்றும் இல்லை. கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதகர்களும் ஜனங்களுக்குள்ள இருந்தார்கள். அவர்கள் கேட்டுவான தந்திரமான வசனங்களினால் தன் ஜனங்களை அவர்கள் வசப்படுத்தி கொண்டு அவர்கள் ஆண்டவரை தங்களுக்கு விலக்கிரமாக கொண்ட ஆண்டவருடைய நாமத்தை மறுதலிக்க வைத்து பொருளாசை உடையவர்களாய் ஆதாய தொழிலாய் பணத்துக்கென்று ஊழியம் செய்வார்கள். இவர்களுக்கு என்னென்ன தண்டனை ஒரு பட்ஜெட்டே உள்ள நிறைவாச்சா. இவர்களை யாருக்காக இப்படி வைத்திருக்கிறார், அவர்களுக்கு என்ன அழிவு வந்தது, என்ன முடிவு வந்தது, யாருக்காக திருஷ்டாந்தம்னா மாதிரி மாடல் தானே, மாதிரிங்கிறது மாடல் தானே, திருஷ்டாந்தம்னா என்ன மாடல் தானே, மாடல். இந்த திருஷ்டாந்தம் பின்வரும் சந்ததியாக உங்களுக்கும் எனக்கும் அதை போல் நடந்தால் இந்த தண்டனை வரும் என்பதற்கு, வேதத்தை புரட்டினால் இப்படிப்பட்ட ஆக்கினை வரும் என்பதற்கு, கர்த்தருடைய வேதத்தை ஆதாய தொழிலாய் செய்தால் தொழிலாய் செய்து விற்று பிழைத்தால் இப்படிப்பட்ட இருள்தான் தண்டனை என்பதற்கு திருஷ்டாந்தப்படுத்தினார், மாடலாய் வைத்திருக்கிறார். டெமோ பீஸ் முன்னாடியே காண்பிச்சிட்டாரு. இதை பார்த்தாவது மனம் திரும்பல. எங்க பாஸ்டர் இப்படிலாம் சொல்ல மாட்டேன், நீதாயா கத்திக்கிட்டே இருக்கிற ஒவ்வொரு வாரமும். அங்கே அத்தனை பேர் இருக்கும்போது பூர உலகத்தையும் தப்ப விடாமல் நோவாவின் குடும்பமாகி 8 பேரை மட்டுமே கர்த்தர் ரட்சித்திருக்க. கையை தட்டுங்களேன். அப்ப ஒரு பேரும் இல்லையா? இல்லையா? என்னது இல்ல? పేరు బెత్త పేరు దాగ జలం లేదు, పేరు బెత్త పేరు దాగ జలం లేదు. பேர் தான் பெரிய பேர்ப்பா. அப்போ இந்த சபைகளில் வர்ற செய்திகள், சபைகளை கொடுக்கிற இதோ வார்த்தைகள் எல்லாம் ஜனங்களை பரலோகத்துக்கு ஏதுவாக ஆக்கினிந்து தப்புவிக்கிறதாக மட்டும்தான் இருக்க வேணும். அதற்கு பேர் தாங்க ஆன்மீகம். ஆன்மீகவாதிகள் கள்ளர்களாக, திருடர்களாக, காமவிகாரம் கூடவர்களாக, செக்ஷுவல் இதோ மாடலிஸ்டாக இன்றைக்கு எல்லா மதத்திலும் மாறிவிட்டார்கள். ஒரு சிலர், எல்லோரையும் சொல்ல முடியாது, ஒரு சிலர் அவர்களை எந்த மதத்தை சேர்ந்த இந்து சகோதரர்களாகட்டும், இஸ்லாமிய சகோதரராகட்டும், கிறிஸ்தவ சகோதரர், இவர்களை நீங்கள் ஆன்மீகவாதி என்றோ குரு என்றோ இவரை சுவாமி என்றோ ஏற்றுக்கொள்ளாதீர்கள், பாஸ்டர் என்று சொல்லாதீர்கள், போதகர் என்று சொல்லாதீர்கள். அவன் கள்ள தீர்க்கதரிசி, கள்ள போதகன், கள்ளச்சாமியார், பிராடுப்பய. இவன் இல்ல. இவன் பின்பற்றுவது நம்முடைய ஆன்மீக மார்க்கம் அல்ல. அவன் தன் சுய இச்சைக்காக வேஷம் தரித்துக் கொண்டவன் என்பதை நீங்கள் தீர்மானித்து விடுங்கள். கைகளை தட்டி இந்த பத்திரிகையாளர்களுக்கு ஒரு வேண்டுதல், கைகூப்பி வேண்டுறேன். இந்த பாஸ்டர் போதகர் கைதுன்னு தயவு செய்து போடாதீங்க. கள்ள போதகர் கைது அப்படின்னு போடுங்க. கள்ள பாஸ்டர் கைது, கள்ள சாமி. அதே மாதிரி இந்து மதத்தில் இருக்கிற பெரியவா யாராவது தப்பு பண்ணுனா இந்து சாமியார் கைது தயவு செய்து போடாதீங்க. அதெல்லாம் மனது வேதனைக்கக்கூடிய விஷயம். கள்ளச்சாமியார் கைது, சாமி என்ற போர்வையில் இருந்தவன் கைது. இஸ்லாமியன் எவன் தப்பு பண்ணிட்டானா எல்லாவனும் தீவிரவாதின்னு போடாதீங்க. இஸ்லாமிய போர்வையில் இருந்த தீவிரவாதி கைதுன்னு போடுங்க. இதாங்க நியாயம், தர்மம், பத்திரிகை தர்மம். அதானே. எதுக்கு நீங்களே போட்டு ப்ரமோட் பண்ணுங்க அவங்கள. நல்ல வார்த்தைகளை துஷ்டர்களுக்கு கூடாதிருங்கள். ஆன்மீகவாதி என்பவன் முற்றும் துறந்தவன். முற்றும் துறந்தவன் தான் ஒரு ஆன்மீகவாதி.
இந்த மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசையை விட்டு இறைவனுக்காக தொண்டாற்றக்கூடியவன். ஏன் நாயன்மார்கள், ஆழ்வார்கள், இதோ ஒவ்வொரு சித்தர்களையும் இன்றைக்கு வைத்து நீங்கள் கொண்டாடுகளை. ஏன் உண்மையாக அவர்கள் ஆன்மீகவாதியை வாழ்ந்து விட்டு போனவர்கள். இப்ப இருக்க ஆன்மீக எடுத்துக்கலாமா? எடுக்க. அதே மாதிரி நமக்கு முன் இருந்த ஒவ்வொரு பரிசுத்தவான்கள், 12 அப்போஸ்தலர்கள், நம் நாட்டுக்கு வந்த சீகன் பால், நம் நாட்டுக்கு வந்த ஜீவ் போப், கால்டுவெல், அதே போல இதோ வில்லியம் கேரி, ஹட்சன் டெய்லர், இப்படிப்பட்ட பரிசுத்தவான்களை எடுத்து பாருங்கள். அவர்கள் உண்மையாக கர்த்தருக்கு தொண்டாற்றினவர்கள். ஒரு மதர் தெரேசா, ஏமி கார்மைக்கல் அம்மா, இவர்கள் எல்லாம் எப்படி போனார்கள்? உங்களை போல 5 பைசாவுக்கு ஆசைப்படாம தன் சொத்துக்களை, தன்னுடைய எல்லாவற்றையும், ஒரு பென்னி குக் இதோ பெரியார் அணையை கட்டியவர், முல்லை பெரியார் அணையை கட்டினவர், இவர்களெல்லாம் வந்து தொண்டாற்றினது தன்னுடைய சுய ஆசைக்கோ விளம்பரத்துக்கோ அல்ல, அவர்கள் சேவை மனப்பான்மையோடு. ஊழியம் என்பது சர்வீஸ் ஓரியன்டட், நாட் கமர்ஷியல் ஓரியன்டட். வியாபாரத்துக்காக கொடுக்கப்பட்டதில்ல, அது தியாகம். டாக்டர்ஸுக்கு ஒன்று சொல்றேன், டாக்டர் வைத்திய தொழில் என்பது கமர்ஷியல் இல்ல, அது சர்வீஸ். ஒரு ஐடாஸ் கார்டர், ஒரு சிஎம்சி வேலூர்ல பெரிய மருத்துவமனை தோற்றுவிட்டது சர்வீஸ். ஏன் ஐயா உலகம் இப்படி அதர்மம் நிறைந்து போகுது? எத்தனை நாளைக்கு தான் வாழ போற? 58 40 வயசுக்கு மேலே ஆகும்போது சுகர் வந்துடும், பிரஷர் வந்துடும், கை கால் முட்டைலாம் தேஞ்சு போயிடும். அப்புறம் நீ டாக்டரா இருந்தாலும் உனக்கு ஒன்றையும் சோமாக்க கூட முடியாது. 60 வயசுக்குள்ள மூக்கில் பஞ்சு வச்சு படுக்க வச்சிருவா. அப்புறம் சம்பாதிச்செல்லாம் வேற ஒன்றும் அள்ளிட்டு போவான். வாழும் வரை கர்த்தருக்கும் தெய்வ பயத்தோடு தர்மம் செழிக்க வாழ்வோம். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உடம்பு இருக்கிறதே, அது ஒரு நாள் கலண்டு விழும். உயிரற்ற உடல் கீழே விழும். ஒன்று தீக்கு போகும், தகனம் பண்ணுவா, அல்லது மண்ணுக்கு போகும். என்ன செய்யும்? மண்ணோடு மண்ணாய் மக்கி போகும். ஆத்மா இருக்கிறது என்றைக்கும் ஜீவித்து வாழக்கூடியது. இந்த ஆத்மாவை சரி பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை தான் கர்த்தருடைய வேத புத்தகத்தில் உள்ள வார்த்தை. கைகளை தட்டி ஆத்மாவை சரி பண்ணக்கூடியது, உயிர்ப்பிக்கக்கூடியது. தாறுமாறா விதைக்கிற விதை, கள்ள தீர்க்கதரிசி, கள்ள போதர்களுக்கு எச்சரிக்கையாருங்கள். பணத்துக்காக விதைக்கிறவன், ஊழியத்துக்கு காசு வந்து ஜனங்கள் ஏவப்பட்டு கொடுக்க வேண்டும். கேட்டு வாங்கினா பிச்சை, நீங்களா கொடுத்த காணிக்க. கைகளை தட்டி கேட்டு வாங்கினா பிச்சை, நீங்களா கொடுத்த காணிக்க. பரிசுத்தாவி பெற்ற இருதயத்தில் பேசுவார், இன்னும் ஊழியனுக்கு இந்த தேவைக்கு கொடு என்பார் ஆண்டவர். கொடுக்கணும். சுவிசேஷம் அறிவிக்கிறவனுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்புண்டாக வேண்டும். போர் அடிக்கிற மாட்டை வாய் கட்டாதிருப்பாயாக. நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு செய்யும் அன்பின் பிரயாசத்தை மறந்து விடுகிறதுக்கு தேவன் அநீதியோடு அல்ல. பரிசுத்தவான்களின் குறைச்சல்களில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று சொன்னாரே, அது கட்டாயமாயும் அல்ல, விசலமாயும் அல்ல. அவன் தன் மனதில் நிர்ணயித்தபடி கர்த்தருக்கென்று உற்சாகமாய் கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறது கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். வலுக்கட்டாயம் பண்ணி கறந்து 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 கடைசியில் ரத்த வரவத்துட்டு கறந்துருவான். பார்த்துக்கங்க. நாங்கள் ப்ராஸ்பெரிட்டி பேசுவோம் பிரதர். எங்கள் சபையிலெல்லாம் தரித்திர பிரசங்கம் எல்லாம் கிடையாது. ரொம்ப நல்லது. நாங்கள் ப்ராஸ்பெரிட்டி தான் பேசுவோம். ஏன்னா அதுக்கு தமிழ் என்னடா ப்ராஸ்பெரிட்டிக்கு? செழிப்பா? செழிப்பை பற்றி, செழிப்பு உபதேசத்தை பற்றி தான் பேசுவோம். நல்லது தான், ரொம்ப நல்லது. ஆனால் இங்கே செழிப்பை பேசி பேசி பாஸ்டர் தான் செழிப்பாக இருக்கிறாரு. ஜனங்கள் நடந்து போக ஆரம்பிக்கிறான். வீட்டை விற்றுட்டான், காட்டை விற்றுட்டான், எல்லாம் விற்றுட்டான். பாஸ்டர் தான் ஏசி காரில் போகிறாரு. பாஸ்டர் பிள்ளைங்க தான் அமெரிக்காவில் படிக்குது. உனக்கு கொடுக்குறவெல்லாம் தரித்திரனா இருக்கான். நீ என்ன விதைக்கிறதோ அதை அறுக்கணும். நீ ஜனங்களுக்குள்ளே விதைக்கிறது, நீ ஆசீர்வாதமா இருக்கிற இல்லையோ, உன் கையில் கொடுக்கப்பட்ட உன் பிள்ளைகள் உன்னை காட்டிலும் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். அதுல ஒரு சுயநலம் இருக்கு பாருங்க. நம்ம பிள்ளைங்க நம்மளை விட கூடுதல் இருந்தாதான், பெரிய வசதியா இருந்தாதான் இந்த சர்ச்சுக்கு நிறைய தசம பார்க்குறோம். அது நல்லது தானே? நீங்க ஜெபம் பண்ணுங்க, விதைங்க. என்னை காட்டிலும் என்னுடைய சபையார், என்னுடைய வசனத்தை கேட்கிறவர்கள், என் பிள்ளைகள் 4 மடங்கு அதிக ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். என்னுடைய பிரசங்கம், என்னுடைய ஜெபம் 35 வருஷமா இயேசு மரவார் உடன் ஊழியர்கள், இயேசு மரவார் ஊழிய பங்காளர்கள் எல்லாம் என்னை விட 4 மடங்கு அதிகமாக ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். கைகளை தட்டி. அதே போல் எனக்கு ஒரு கார் இருந்தால் உங்களுக்கு 4 கார் இருக்குதுங்க. எனக்கு 1000 ரூபாய் மாசம் வருமானம்னா அவங்களுக்கு 4000 ரூபாய். எனக்கு 1 லட்சம்னா அவங்களுக்கு 4 லட்சம். இந்த ஜெபத்தை கத்து கேட்டுட்டார்.
ஏன்னா எனக்கு அதில் ஒரு சுயநலம் இருக்குது, அது வேற விஷயம். எவ்வளவு உங்களுக்கு அதிகமாக வருதோ அதில் இந்த ஊழியத்துக்கும் நீங்கள் கொடுப்பீங்களே. அப்போ யாருக்காக ஜெபம் பண்ணணும்? உங்களுக்காக ஜெபம் பண்ணாதான் இங்கே வரும். இங்கே முதலுக்கே மோசம், எங்கே வட்டியை பார்க்க முடியும்? ஏயா எனக்கே கஞ்சிக்கல, எப்படியா சர்ச்சு கட்டது கொடுப்பேன்? ஆண்டவருக்காக கொடுக்காவிட்டால் இப்படித்தான் பிரசங்கம் வைப்போம். ஆண்டவருக்கு கொடுக்கிறதுக்கு என் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுன்னு ஜெபம் பண்ணணும். கைகளை தட்டி கர்த்தருக்கு கொடுக்கிறதுக்கு ஆசீர்வாதம் கொடும், அவங்க விரும்புறதுக்கு மேலாய் கொடும், வேலையை கொடும், தொழிலை கொடும், பிசினஸ் ஆசீர்வாதம் அப்படி சொல்லணும். மகிமையின் கர்த்தருடைய கரம் இதை செய்யட்டும். அடுத்து கலாத்தியர் 1:8 வாசிமல. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். நாங்கள் பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல், வேதத்தை எழுதின, வேதத்தின் கர்த்தர் வெளிப்படுத்தின பரிசுத்தவான்கள் சொன்ன சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை வானத்திலிருந்து வானத்திலிருந்து வருகிற தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். முன் சொன்னது போல மறுபடியும் சொல்றேன்ப்பா. நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன். நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. கையை தட்டுங்களே. இந்த வேதத்தில் உள்ள அடிஸ்தானத்தை அல்லாது, இந்த வேதத்தில் உள்ள அஸ்திவாரம் அல்லாத வேறொரு சுவிசேஷத்தை யார் சொன்னாலும், தூதன் சொன்னாலும் அவன் சபிக்கப்பட்டவன். நான் மனுஷனையா தேவனையா யாரை பிரியப்படுத்த பிரசங்கம் பண்றேன்? நான் மனுஷரை பிரியப்படுத்த பிரசங்கம் பண்ணினால் தேவனுடைய ஊழியக்காரன் அல்லவே. Are you a man of God? தேவனை பிரியப்படுத்துவனாய் மட்டும்தான் நீ இருக்க வேணும். கைகளை தட்டி தேவனை பிரியப்படுத்துவனாய் இருக்க மட்டும்தான் இருக்க வேணும். ஒரு பையன் இருந்தான், அவன் ரொம்ப ஏழை பையன், ஆனால் கர்த்தருக்குள்ள ரட்சிக்கப்பட்டான், வாலிப பையன். அந்த காலத்தில் நான் போன தடவை ஒரு காரியம் சொன்னேன், அல்லேலூயா ஸ்தோத்திரம் சொன்னால் சபையில் ஏற்றுக்க மாட்டாங்க. என்னெல்லாம் எத்தனை நாள் பிரதர் இந்த அடிக்கடி அல்லேலூயான்னு சொல்லாதீங்க. அப்போ தொடங்கினது தாங்க, கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இப்போ நிறையா பேர் எனக்கு கமெண்ட் எழுதுறான், உன் பிரசங்கத்துக்கு நீயே கையை தொட்டு சொல்கிறியா? அட லூஸு, என் பிரசங்கத்துக்கு நான் கையை தட்ட சொல்ல, கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண சொல்கிறேன். கைகளை தட்டி என் பிரசங்கத்தை கேட்டு யாரு என்ன? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டாதான் உருப்படிய. நிறைய பேர் என்னை திட்டுறான் பாரு, என்ன உன் பிரசங்கத்துக்கு நீயே கையை தட்டிக்கிற சொல்ற? பேக்கு பயலா இருப்பான் போலுக்க. வேதம் சொல்றது கைத்தாளத்துடனே, ஓசையுள்ள கைத்தாளத்துடனே கர்த்தரை துதியுங்கள் கைகளை தட்டி. 10 நரம்பு வீணைனா 10 நரம்புனா 10 விரல் உள்ள இந்த வீணையினால் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். மெடிக்கலாம் ப்ரூவ்டு. இந்த கை அடிக்கடி தட்டினா ஹார்ட் ஃபங்க்ஷன்லாம் நடக்குதான். கையை தட்டுங்களேன், கையை தட்டுங்களேன். பக்கத்தில் கொசுவும் கூட அடிச்சுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் தூக்கம் வந்தால் கூட எழும்பிக்கலாம். கையை தட்டினா ஹார்ட் ஃபங்க்ஷன் எல்லாம் நடக்குதான். இந்த கைத்தட்டு எனக்கு அது என்னத்தெல்லாம் நான் கீழே நெற்றியில் தலையை பிரசங்கம் முடித்தவுடனே கீழே குனிஞ்சு நெற்றியை தரையில் வைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்வேன். இந்த இடத்துல தானே இன்னும் பரிசுத்தவன் பேசினார் அப்படிங்க. ஒருத்தன் சொல்கிறான், இந்த ஆள் பிரசங்கம்லாம் முடிச்சுட்டு பூமாதேவியை கும்பிடுறான், அவன் மந்திரத்தில் வந்திருப்பான் போலுக்க, அதான் பேசுகிறான், அதான் பூமாதேவியை கும்பிடுறான்னா. என்னத்தை சொல்கிறது இவங்களுக்கு? குறை கண்டுபிடிக்கணும்னா எப்படினாலும் கண்டுபிடிக்கலாங்க. அரணே அறந்துண்டு வாழ்வோம் முன்போல் இறந்துண்டு வாழ்வதில்லை. குறை கண்டுபிடிக்க என்னனாலும் மாமியா உடைச்சா மஞ்சட்டி, மருமா உடைச்சா பொஞ்சட்டி. அதுக்கு அர்த்தம் தெரியுமா? மாமியா ஒரு மண்சட்டியை உடைச்சிட்டா, உடனே அந்த மண்சட்டி தானம்மா போதுன்ட்டா. அடுத்த மாதத்தில் மருமாவை ஒரு மண்சட்டியை உடைச்சா. அப்போ எங்கள் அம்மா காலத்துலேருந்து பழகி எண்ணெய் போட்டு பழகி மீன் குழம்பு அதில் தான் வைப்பேன், உடைச்சிட்டு ஏடி, அதுக்கு தங்க விலை.
அதான் மாமியா உடைச்சா மஞ்சட்டி, மருமக உடைச்சா பொஞ்சட்டி. எதுக்கெல்லாம் குறை? கீழே குனிஞ்சு என்னுடைய பழக்கம் அது. நான் பேசுவது இல்லை என்று எனக்கு தெரியும், என்னால் பேச இயலாது என்று எனக்கு தெரியும், எனக்கு ஒரு வார்த்தை கூட என் சுயமாக வராது என்று எனக்கு தெரியும், எனக்கு பேச்சு திறமை இல்லை என்று தெரியும். என்னை பேச வைக்கிற ஒருவர் என்று பேசுகிறான் என்று தெரியும். கைகளை தட்டி அவன் வனாந்தரத்தில் கூப்பிடுடைய சத்தமாயிருந்தான். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். வீட்டுக்குள்ளே வந்துட்டீங்கன்னா சோப்பலாங்கி மாதிரி படுத்துக்கிடுவேன், கட்டில் அப்படியே படுத்து கிடப்ப. இந்த பசங்க என்னை ஒரு 5 நிமிஷம் தூங்க வைக்கிறது என் பிள்ளைங்க படுற பாடு. ஜூஸை கொடுப்பானுங்க, கையை காலை பிடிச்சி விடுவானுங்க, நீட்டி விடுவானுங்க, ஜெல் போடுவானுங்க. எனக்கு அந்த கால் அப்படியே அப்படி உயிர் கோடாரியை வச்சு வெட்டுறது மாதிரி வலிக்கும். 3 ஆப்ரேஷன் இந்த காலில், இடுப்பில் ஒரு ஆப்ரேஷன். அதை வச்சுக்கிறதுக்கு தான் அந்த ஃபுல்பீட்டில் ஒரு ஸ்டாண்டெல்லாம் வச்சுருக்கோம். இப்படி உள்ள பலவீனமான ஒருத்தன் வீட்டுக்குள்ளே என்ன இவனுக்கு பேசினாலும் நான் வாங்கிக்கிருவேன். ஆனால் இந்த இடத்துல வந்துட்டேன்னா இவனுக்கு யாராவது தப்பு பண்ணிட்டா கொன்றுவேன். பார்த்துக்கங்க, எங்கேருந்து தான் எனக்கு பலன் வரும்னு எனக்கு தெரியவே தெரியாது. இன்னைக்கு ஃபேஸ்புக்கில் வரல, ஒரு கேட்டை ஒரு அடைச்சேன் பாருங்க அங்கேருந்து. இப்போவே நான் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுறேன் இன்னைக்கு இல்லை அப்படின்னு. அவ்வளோ கோபம். ஆனால் மற்ற நேரத்தில் அவன் என்னையை அடிப்பான், வாங்கனே அப்படின்னு அடிப்பான். எனக்கு சந்தோஷமாக இருக்கும். கர்த்தருடைய வேலையில் அஜாக்கிரதை இருக்கக்கூடாது. கைகளை தட்டி ராஜகம்பீரத்தோடு நிற்கணும். கைகளை தட்டி இந்த ஜனத்துக்கு விரோதமாக உன்னை வெங்கல தூணும் அலங்கமமாய் மாற்றினேன். கைகளை தட்டி வெங்கல தூணும் அலங்கமமாய் மாற்றினேன். பார், பிடுங்கவும் இடிக்கவும் கட்டவும் நாட்டவும் இன்றைய தினம் உன்னை ஏற்படுத்தினேன் என்றாரு. அப்போ என்ன எழுதியிருக்கிறது? கலாத்தியர் 1:8 தேவதூதனாவது, ஒரு மனுஷ பிரசங்கியாவது, ஒரு பாஸ்டராவது, ஒரு அப்பலஸ்தராவது வந்து பின்ன வேண்ட அங்கியை தரித்து, அந்த காலத்தில் எங்களுக்கு போதித்த பரிசுத்தாங்க சொல்லுவாங்க, நீண்ட அங்கிகளை தரித்து கொண்டு சாலைகளிலே வந்தனத்தை விரும்புவார்கள், சிலுவையை அணிந்து கொள்வார்கள், அவர்களெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு. அதே சபையிலே அதே பாரம்பரியம் வந்த அதே உபதேசத்தில் வந்த இன்றைய பாஸ்டர்கள் நீள அங்கியை தரித்து கொண்டு தலையிலே ஒரு கிரீடம் வைத்துக் கொண்டு செங்கோலும் பிடித்து கொண்டு 50 பவுன்ல ஒரு செயின், அதில் ஒரு சிலுவையும் போட்டுக்கொண்டு அப்பலோஸ்தர் டாக்டர், படிச்சாது வாங்கடா டாக்டர்னு அப்பலோஸ்தரான். ஏன் அன்று அப்ப பிரசங்கம் பண்ணி உங்கள் பிரசங்கத்தை கேட்டு இதோ தங்களை ஒரு ஒடுக்கி வெள்ளை ஆடை அணிந்து பவுடர் போடாமல் லிப்ஸ்டிக் போடாம முக்காடு போட்டுக்கொண்டு இவ்வளவு ரவிக்கு போட்டுக்கொண்டு வாழ்ந்த பரிசுத்த வாட்டிகள்லாம் எங்கே போயிருப்பார்கள்? அல்லது அன்று நீங்கள் பேசினது பொய், இன்று பேசினது உண்மைனா அவங்களுடைய நிலைமை என்ன? இன்றைக்கு இருக்க இவங்களுடைய நிலைமை என்ன? ஒரே நாக்கு 2 டபுள் கேம் ஆடிச்சு பாருங்க. அன்னைக்கு இதெல்லாம் சாபம்னு சொன்னது இதெல்லாம் பரவாயில்லைங்குது. அப்போ ஒரே ஊற்றுக்கள் இந்த 2 விதமான தண்ணி சுரக்குமா? எனக்கு அன்றைக்கு ஒரு பேச்சு இன்றைக்கு ஒரு பேச்சு இருக்காதுன்னு சொல்றியே. அன்னைக்கு இதைத்தான் வேற பேசுன, இன்னைக்கு வேற பேசுற. அது பேசுனா நம்மளை உடனே தூசிப்பாங்க, உடனே லெட்டர் எழுதுவாங்க, உடனே போன் பேசுவாங்க, கெட்ட வார்த்தையிலையும் பேசுறாங்க. எங்க அம்மாவுக்கெல்லாம் எடுத்து பேசுறாங்க. ஊழியம் செய்யறவன் தான், ஊழியம் செய்கிறவங்க தான் எங்கள் அம்மாவையும் போட்டு இழுத்து பேசுகிறாங்க. பேசிட்டு போ, சூரியனை பார்த்து நாய் குலைச்சா நாய்க்கு தான் வாய் வலிக்கும். ஏன் பேச்செல்லாம் நிறுத்த முடியாது? அம்பி கனா கண்டு விடாதே, நான் என் கர்த்தருடைய சத்தத்தை மட்டுமே பேசக்கூடியவன். கைகளை தட்டி என் வாழ்க்கையிலே ஆண்டவரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதற்கு கர்த்தரே சாட்சியானவர். இது குத்திரமா மனசுக்கு தானே என்னை திட்டணும்? ஏண்டா நீ இப்படி எழுதி பாஞ்சு அடிச்சு வந்து எழுதுற? இப்போ ஒரு டிபேட் ஓடிட்டு இருக்குது, யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணிட்டார் அதை போட்டாங்கன்னு இன்னும் ஒருத்தர் வந்து அது என்ன தப்பு அப்படிங்க அதுக்கு ஒரு இது ஓடிக்கிட்டு இருக்குது. ஏயா சம்பந்தம் இல்லாத காரியத்தில் மூக்க நுழைச்சிக்கிட்டு முந்தி அடிச்சு நிற்கோம்னா ஏதோ சம்திங் இஸ் ராங். இந்த சொல்லப்பட்ட குற்றச்சாட்டில் ஏதோ ஒன்று மாட்டின்னு இருக்கேன்னு அர்த்தம் டாம்பி. எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்லைன்னு சொன்னது மாதிரியே நீயே வந்து மாட்டிக்கிட்டு முழிக்கிற பினாத்தின்னு இருக்கே, உளறி கொட்டிக்கிட்டு இருக்கேன்னா உனக்கு ஏன் மூஞ்சி இப்போ நான் பிரசங்கம் பண்ணது மாறுது அப்படின்னா நீ எதுலையோ இருக்க. ஏய் மூஞ்சி காட்டி கொடுக்குதுல அகத்தின் அழகு முகத்தில் தெரிஞ்சு விட்டுச்சுல. நீ ஆண்டவருக்கு வாழ்ந்தா இந்த வார்த்தையை கேட்டு சந்தோஷம் அடையணும். அல்லேலூயா. எனக்கு ஒரு நோக்கம் இல்லை, என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். அது என்ன பாட்டு? என் சொந்தமானார். அல்லேலூயா. அல்ல சர்வ என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். தாறுமாறாய் விதைக்கிறவன், வேத புரட்டன்,
இந்த உலகத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை அநியாயமா விதைத்து ஜனங்களை காமவாரத்துக்கு எதுவாக திருப்பி ஆண்டவருடைய ஜனங்களை இதோ சத்தியத்தை புரட்டி பரலோகத்துக்கு போக முடியாதபடி வழிகாட்டுகிற குருடனுக்கு வழிகாட்டுகிற குருடர்களாக இருக்கக்கூடாது. ஆவிக்கென்று விதைக்கிறவன், கூலிக்கென்று விதைக்கிறவன், மூன்றாவது தாறுமாறா விதைக்கிறவன். வந்தா வருது, போனா போதுன்னு அள்ளி தூக்கிட்டு போறது, ரோட்டில் போடுறது, பாறையில் போடுறது. பண்படுத்தப்பட்ட நிலத்தில் விதைக்க ஒரு பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்னுடைய பிரசங்கம் சற்று கடினமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அது உங்களை குத்துவதற்கென்றோ காயப்படுத்துவதற்கென்றோ உங்கள் சபைகளை குறை சொல்ல தயவு செய்து என்னை விட அந்த தகுதி எனக்கு கிடையவே கிடையாது. உங்கள் பாஸ்டர் ஒருவேளை பரிசுத்தவான்களாக இருப்பார்கள், உண்மையான ஊழியர்களாக இருப்பார்கள், கர்த்தரோடு இருப்பார்கள். கர்த்தருடைய வேதத்துக்கு புறம்பாயிருக்கிற காரியங்கள் உங்கள் திருச்சபைக்குள் வருமானால் அது அனுமதிக்காதிருங்கள் என்றுதான் இன்றைய என் பிரசங்கத்தின் சாராம்சம். கைகளை தட்டி கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய வசனத்தில் அஸ்திவாரம் இல்லாத, அடிஸ்தானம் இல்லாத பிரசங்கம், வார்த்தை அந்த சபையினுடைய நடவடிக்கை இருக்குமானால் தயவு செய்து திருத்திக் கொள்ளுங்கள் என்பதுதான் என்னுடைய வேண்டுதல். அட்வைஸ் கூட சொல்ல மாட்டேன், அதுக்கும் நேக்கு தகுதி இல்லை. இது கர்த்தருடைய வார்த்தை. கைகளை தட்டி ஆண்டவருடைய திருச்சபையில் தூய்மையாய் மாறட்டும். எல்லா மதத்திலும் ஆன்மீகவாதிகளாக இருக்கட்டும். மற்ற மதத்தினருக்கும் கிறிஸ்தவ மதத்திற்கும் சொல்றேன், ஆன்மீகவாதிகள் யார் என்பதை முதலாவது அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். நல்ல மரம் கெட்ட கனிகளை கூடாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கூடாது. ஒருவன் பிரசங்கம் பண்ணிவிட்டால் he is a man of God, ஒரு தீர்க்கதரிசி சொல்லி நடந்து விட்டா குறி சொல்றவங்க இங்க வருஷ நாட்டுக்கு போங்க, கருப்புசாமி கூட சூப்பராக குறி சொல்லுவார். பாக்கெட்டில் இருக்க பணத்திலேருந்து உள்ள போட்டிருக்க இன்னர் கார்மெண்ட்ஸ் வரை சொல்லிடுவார். அவரோட யாராவது குறி சொல்ல முடியுமா? ஒருத்தர் தீர்க்க தரிசனம் சொல்லிவிட்டால் ஐ மேன் ஆஃப் காட், நோ. தீர்க்க தரிசனம் சொல்வதனாலோ அற்புதம் செய்வதனாலோ பிரசங்கம் பண்றதுனால ஒருத்தன் தேவனுடைய மனிதனா இருக்க முடியாது. ஏன்? காரணம் என்ன? தேவனுடைய ஆவி இன்னதென்றும் அந்த கிறிஸ்து ஆவி இன்னதென்றும் எவைகளினால் அறிவீர்கள்? அவர்கள் கனிகளினாலே அவர்கள் அறிவீர்கள். கைகளை தட்டி நல்ல மரம் கெட்ட பழங்களை கூடாது, கெட்ட மரம் நல்ல பழங்களை கூடாது. நற்கனி கூடாத மரமெல்லாம் இதோ கோடாரானது மரத்தின் கீழ் வேறருகே வைக்கப்பட்டிருக்கிறது. நற்கனி கொடாத மரமெல்லாம் வேரோடு வெட்டி அக்கினியிலே போடப்படும். கையை தட்டுங்களேன். நற்கனி கொடுக்க அவர்கள் கனிகளினாலே அறிவீர்கள். வேதம் சொல்கிறது, ஆவியின் கனியோ சகல நற்குணத்திலும் விளங்கும். எத்தனை சந்தோஷம்! சீப்பிடுறா போதகன் மாறாவியோடும் புகழை ஓதவே பெரும் பொய்யை மோதவே அறுப்பு மிகுதி ஆட்கள் தேவை அருளும் நாதனே திவ்ய அருமை போதனே. அறுப்பு மிகுதி ஆட்கள் தேவை அருளும் நாதனே திவ்ய அருமை போதனே. எமை புரந்த இயேசு நாமம் எவரும் காணவே எமை புரந்த இயேசு நாமம் எவரும் காணவே இருளடங்கி நாணவே அறுப்பு மிகுதி ஆட்கள் தேவை அருளும் நாதனே திவ்ய அருமை போதனே. இந்து தேசம் எங்கும் இருள் எட்டி ஓடவே இந்து தேசம் எங்கும் இருள் எட்டி ஓடவே
இருளடங்கி நாணவே. அறுப்பு மிகுதி ஆட்கள் தேவை அருளும் நாதனே, திவ்ய அருமை போதனே. வசன அமுதை வார்க்கும் நல்ல வல்லவர் ஓங்கவே. வசன அமுதை வார்க்கும் நல்ல வல்லவர் ஓங்கவே. மதிகேடு நீங்கவே. அறுப்பு மிகுதி ஆட்கள் தேவை அருளும் நாதனே, திவ்ய அருமை போதனே. வசன் நாடு நகரம் காடு மேடு நாடுமிடமல்ல. நாடு நகரம் காடு மேடு நாடுமிடமல்லாம், சபை பரவும் இடமல்லாம். அறுப்பு மிகுதி ஆட்கள் தேவை அருளும் நாதனே, திவ்ய அருமை போதனே. எண்ணில்லாத ஆற்றுமாக்கள் ஏங்கி நையுதே. எண்ணில்லாத ஆத்துமாக்கள் ஏங்கி நையுதே, மிக இழைத்து தொய்யுதே. அறுப்பு மிகுதி ஆட்கள் தேவை அருளும் நாதனே, திவ்ய அருமை போதனே. ஏழை அடியார் மனம் இறங்கும் எமையாட்கொண்டவா. ஏழை அடியார் மனம் இறங்கும் எமையாட்கொண்டவா. நல்ல வாக்கு விண்டவா. அறுப்பு மிகுதி ஆட்கள் தேவை அருளும் நாதனே, திவ்ய அருமை போதனே. அறுப்பு மிகுதி ஆட்கள் தேவை அருளும் நாதனே, திவ்ய அருமை போதனே. போதகன் மாறாவியோடும் புகழை போதவே. போதகன் மாறாவியோடும் புகழை ஓதவே. பெரும் பொய்யை மோதவே. அறுப்பு மிகுதி ஆட்கள் தேவை அருளும் நாதனே, திவ்ய அருமை போதனே. அறுப்பு மிகுதி ஆட்கள் தேவை அருளும் நாதனே, திவ்ய அருமை போதனே. இந்து தேசம் எங்கும் இருள் எட்டி ஓடவே, எங்கள் சபைகள் நீடவே. கைகளை தட்டி இருள் அடங்கி நாணவே. ஆன்மீகம் என்பது என்ன? இந்த உலகம், மாமிசம், பிசாசு, மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசையை துறந்து உள்ளத்திலே சந்நியாசியாக தவக்கோலம் பூண்டு மெய்ப்பொருள் பராபரண வஸ்துவை தரித்துக் கொண்டு தன் முகத்திலும் நெற்றியிலும் வாக்கிலும் தேவனுடைய மகிமையை ஜொலிக்க பண்ணும் ஓர் மனிதன் ஆன்மீகவாதி. அவனுக்கு இந்த உலகத்தில் ஒரு ஆசை இல்லை, ஒரு நோக்கம் இல்லை. என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். இந்த தேகத்தை விட்டு பிரிந்து போகும் நாள் வருகிறது. நானும் கைவேல இல்லாத வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். கைகளை தட்டி ஹல்லேலூயா. சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான்.
ஆவிக்கென்று விதைக்கிறவன், இரண்டாவது கூலிக்கென்று விதைக்கிறவன், மூன்றாவது தாறுமாறா விதைக்கிறவன், வேத புரட்டன். எல்லா மதங்களிலும் உண்டு வேத புரட்டர்கள். ஆன்மீகத்தை தொழிலாக எடுத்துக்கொண்டு பணம் சம்பாதித்துக் கொண்டு ஒவ்வொரு சாமியாருக்கும் பாருங்கள் 1000 கோடி, 2000 கோடி, 10,000 கோடி. ஒவ்வொரு பாஸ்டர்மார்களுக்கும், ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் கூட அப்படி இருக்கிறது. இழிவான ஆதாயத்தை சிக்கிறவர்களாய் இருக்கக்கூடாது. ஊழியத்திற்கு பணம் தேவை. ஆனால் அது பணம் நம்மை ஆளக்கூடாது, நாம் தான் பணத்தை ஆள வேண்டும். அந்த பணம் நமக்கு பயன்படுவதை விட கர்த்தருடைய சுவிசேஷத்திற்காக மட்டுமே பயன்பட வேண்டும். கைகளை தட்டி அப்படி நாம மகிமைக்கின்ற என் செல்வம் எனக்குரியதா இல்லாமல் உம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் மகாத்மாக்களுக்கும் வேண்டியதாக இருக்கிறதே. காரை குறித்து, பங்களா குறித்து, வீட்டை குறித்து, சபையை குறித்து மேன்மை பாராட்டினால் அது அப்படியே குப்பை. வேதம் சொல்றது, சில ரதத்தை குறித்தும் சில குதிரை குறித்து மேன்மை பாராட்ட நாங்களோ வென்றால் எங்கள் கர்த்தராகிய ஆண்டவருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்ட. நான் ஒரு பாட்டில் எழுதினேன், சிலருக்கு குதிரை பெரிது, சிலருக்கு ரதமே பெரிது, வீரனுக்கு வெற்றியே பெரிது, எனக்கென்றும் பெரிது உம்முடைய நாமம் பெரிது. மனமே தேவனை என்றும் துதித்து பாடு, மாதேவன் தயவை எண்ணி சங்கீதம் பாடு. சியாடா ஒரு வரி பாடுறேன், நான் எழுதின பாட்டு தான் 20 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி. மனமே நீ தேவனை என்றும் துதித்து பாடு, மாதேவன் தயவை எண்ணி சங்கீதம் பாடு. தினமும் காலை தோறும் தேவனை தேடு, சீரான நிச்சய வாழ்வை நாடு. சத்தியம் ஜீவன் வழியும் அவரே, சகலமும் படைத்த தேவன் அவரே, நிச்சயமேயல் நிரந்தரமே, நீர்தானே நீர்தானே நீர்தானே. மனமே நீ தேவனை என்றும் துதித்து பாடு, மாதேவன் தயவை எண்ணி சங்கீதம் பாடு. சிலருக்கு குதிரை பெரிது, சிலருக்கு ரதமே பெரிது, வீரனுக்கு வெற்றிய பெரிது, எனக்கென்றும் பெரிது உந்தன் நாமம் பெரிது. சிலருக்கு குதிரை பெரிது, சிலருக்கு ரதமே பெரிது, வீரனுக்கு வெற்றிய பெரிது, எனக்கென்றும் பெரிது உந்தன் நாமம் பெரிது. மனமே நீ தேவனை என்றும் துதித்து பாடு, மாதேவன் தயவை எண்ணி சங்கீதம் பாடு. சந்திரனுக்கு சூரியன் மேன்மை, கடலுக்கு வானமே மேன்மை, சிலருக்கு பணமே மேன்மை, எனக்கென்றும் மேன்மை உந்தன் வார்த்தை மேன்மை. சந்திரனுக்கு சூரியன் மேன்மை, கடலுக்கு வானமே மேன்மை, சிலருக்கு பணமே மேன்மை, எனக்கென்றும் மேன்மை உந்தன் வார்த்தை மேன்மை. மனமே நீ தேவனை என்றும் துதித்து பாடு, மாதேவன் தயவை எண்ணி சங்கீதம் பாடு. தினமும் காலை தோறும் தேவனை தேடு, சீரான நித்திய வாழ்வை நாடு. சத்தியம் ஜீவன் வழியும் அவரே, சகலமும் படைத்த தேவன் அவரே, நிச்சயமேயல் நிரந்தரமே, நீர்தானே நீர்தானே நீர்தானே. 12 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நாள் காலை பிரார்த்தனை நேரத்தில் கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு பாடல், நித்திய சந்தோஷம் என்ற ஒலி நாடாவில் கேசட்டில் இருக்கிறது இந்த பாடல். சிலருக்கு குதிரை மேன்மை, சிலருக்கு ரதமே மேன்மை, வீரனுக்கு வெற்றியே மேன்மை, எனக்கென்றும் மேன்மை உந்தன் வார்த்தை நாமம் மேன்மை. கைகளை தட்டி
சந்திரனுக்கு சூரியன் மேன்மை, கடலுக்கு வானமே மேன்மை, சிலருக்கு பணமே மேன்மை, எனக்கென்று மேன்மை உந்தன் வார்த்தை மேன்மை. அநேகம் வெள்ளியும் பொன்னை காட்டிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நல்லது. கைகளை தட்டி. சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன், கூலிக்கென்று விதைக்கிறவன், மூன்றாவது தாறுமாறாய் விதைக்கிறவன். இந்த தாறுமாறாய் விதைக்கிற கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள திருச்சபைகள், கள்ள ஆன்மீகவாதிகள், இவர்களை விட்டு திரும்புவோம். தேவ மகிமை இறங்கட்டும். கண்களை மூடுவோமா? அப்படியே தேவ பிரசன்னம் உங்களை நிரப்ப போகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. வஞ்சம் நிறைந்ததன் நெஞ்சமன்றறிவாய், வஞ்சக உலகின் வலைதனை அறிவாய். வஞ்சம் நிறைந்ததன் நெஞ்சமென்றறிவாய், வஞ்சக உலகின் வலைதனை அறிவாய். தஞ்சமென்று நாடினேன், தஞ்சமே கொடுத்தாய். தஞ்சமென்று நாடினேன், தஞ்சமே கொடுத்தாய். அஞ்சி நின்ற என்னை கொஞ்சிட எடுத்தாய். இயேசு ரட்சகனே, இனிக்கும் செங்கரும்பே, நேசமுடன் போற்றுவே. சித்திப்பு நின் நாமம், சித்திப்பும் வாய்மொழி, சித்திப்பும் தேத்திப்போம், ஜீவமே வழி. சித்திப்பு நின் நாமம், சித்திக்கும் வாய்மொழி, சித்திப்பும் தேச்சிப்போம், ஜீவமே வாழி. சத்துரு பேய கசப்புக்கு அஞ்சிடே, சத்துரு பேய கசப்புக்கு அஞ்சிடேன். நித்தியமாம் நின்னை மறந்து நான் துஞ்சிடேன். இயேசு ரட்சகனே, இனிக்கும் செங்கரும்பே, நேசமுடன் போற்றுவே. அன்பை பெருக்கியன் ஆருயிர் காச்சிட, அன்னையின் உருவாய் உன் மார்பினில் அணைத்தாய். அன்பை பெருக்கியன் ஆருயிர் காச்சிட, அன்னையின் உருவாய் உன் மார்பினில் அணைச்சான். இன்பமே அருள் எந்தி வருந்தினேன். இன்பமே அருள் எந்தி வருந்தினேன். இந்த அடியே
ரட்சகனே இனிக்கும் செங்கரும்பே நேசமுடன் போற்றுவேன். இயேசு ரட்சகனே இனிக்கும் செங்கரும்பே நேசமுடன் போற்றுவேன். நன்றி இயேசு சுவாமி, நன்றி. Thank you Jesus, wonderful Jesus, Almighty God, wonder working Father. We all empty ourselves, Father. Yes, Lord. Father, fill the Holy Spirit in the name of Jesus. Thank you, Lord. Hallelujah. Thank you, Jesus. Wonderful Jesus. மகிமையின் கர்த்தருடைய வல்லமையுள்ள கரம் ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும், ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும். இயேசு சுவாமி, சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன், கூலிக்கென்று விதைக்கிறவன், தாறுமாறா விதைக்கிறவன், கள்ள போதகன், கள்ள தீர்க்கதரிசி, கள்ள திருச்சபை, கள்ள விசுவாசி, இப்படிப்பட்ட கேடான காரியங்களுக்கு எங்களை விலக்கும் தேவனுடைய வார்த்தை ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அந்த வார்த்தைகளை சரியா விதைக்கிற மேய்ப்பர்களை எங்களுக்கு தாரும், சரியாய் சொல்லுகிற தீர்க்க தரிசிகளை தாரும், சரியாய் போதிக்கிற திருச்சபைகளை தாரும், சரியாய் கைக்கொள்ள விசுவாசிகளாய் எங்களை மாற்றும். தேவன் ஒவ்வொருவரையும் மாற்றும். என்னை கேட்டுக் கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளையின் மீதும் கர்த்தருடைய வார்த்தை கடந்து போகட்டும். ஒவ்வொரு மேலும் இயேசு சுவாமி, ஒவ்வொரு மேலும், ஒவ்வொரு மேலும் கைகளை தட்டி இயேசு உங்களை தொட்டுக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய வல்லமை இறங்குகிறது, தேவனுடைய பிரசன்னம் இறங்குகிறது, மாறாத கர்த்தருடைய மகிமை இறங்குகிறது, ஒவ்வொரு மேல இறங்குகிறது, ஒவ்வொரு மேல இறங்குகிறது. உங்கள் வாழ்வை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுத்து பாருங்கள். தேவ மகிமையினால் ஆண்டவர் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய வசனத்துக்கு ஒப்புக் கொடுத்து பாருங்கள். தேவ தூதனாவது வேறொரு மனிதனாவது கர்த்தருடைய வேத புத்தகத்தில் இல்லாத ஒரு வார்த்தையை பிரசங்கித்தால், இதற்கு புறம்பாக இந்த வார்த்தையின் உள்நோக்கத்தை வேறு விதமாய் திரித்து கூறி உங்களை தங்கள் வசப்படுத்தி பண ஆசையினால் இழுத்து காம விகாரத்தினால் இழுத்து போதிக்கிறவர்களை இனம் கண்டு கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியினால் நிரம்பி அவர்களை எதிர்த்து நில்லுங்கள். அவர்களை விட்டு விலகி ஓடி வந்து விடுங்கள். தேவனிடத்தில் கேளுங்கள், பரிசுத்த ஆவியினால் நிரம்புங்கள். தேவனுடைய வசனத்தின் வியாக்கியானத்தை கண்கள் திறந்து பார்க்கும்படி, உங்கள் கண்களை திறக்கும்படி பிரார்த்தனை செய்யுங்கள். ஒவ்வொரு மீதும் இந்த அபிஷேகம் இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும், வரங்கள் இறங்கட்டும். ஞானத்தை தாரும், வேத ஞானத்தை தாரும். சகல சம்பூரணத்திற்கும் எல்லையை கண்டேன், உம்முடைய கற்பனையோ மகா விஸ்தாரம் என்று எழுதியிருக்கிறதே. உம்முடைய கற்பனையை ஒவ்வொரு இருதயத்திலும் போகட்டும். ஒவ்வொரு சகோதரிக்கும் ஒவ்வொரு சகோதரனுக்கும் வியாதிகளை சபிக்கிறேன். வேலையற்றவர்களுக்கு வேலையை தாரும். என்னென்ன ஆசீர்வாதங்களை எதிர்பார்த்து இந்த blessing prayer timeல நீங்க என் பிள்ளைகளை காத்திருக்கிறார்களோ அத்தனை ஆசீர்வாதத்தையும் கொட்டி கொடுத்தரலும். நேர்மை உண்டாகட்டும். என் பிள்ளைகள் விரும்புவது வரட்டும். இன்றோடு சாபங்கள் நீங்கி போகட்டும். இஸ்ரவேலின் ஜெயபலமான கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்வார். நீ விரும்புவது வரும், பயந்தது நடக்காது. கர்த்தர் உன் குடும்பத்தை உயர்த்தி உன் தலையை சத்துருக்களுக்கு மேல மேன்மைப்படுத்துவார். நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய் என்ற வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறேன். நன்றி. Thank you Jesus, wonderful Jesus, Almighty God. We all lift ourselves, Father. Father, fill the Holy Spirit in the name of Jesus right now, right now. God's in the palm, the name of Jesus. ദൈവത്തിന്റെ മാറ്റമില്ലാത്ത ശക്തി, സർവശക്തന്റെ ആണി പഴുതുള്ള കരം നിന്റെ ശിരസിലേക്ക് കടന്നു വരുന്നുണ്ട്, നിന്നെ സ്പർശിക്കുന്നുണ്ട്. നിന്റെ കുടുംബത്തിൽ ദാരിദ്ര്യം, നിന്റെ കടൻബാധ്യത, നിന്റെ രോഗങ്ങൾ, നിന്റെ ആത്മീക രോഗങ്ങൾ എല്ലാവற்றையும் തന്മേൽ വഹിച്ച് നിന്നെ പുതുപ്പിക്കാൻ ദൈവം സർവശക്തനായ നിന്റെ ഭവനത്തിലേക്ക്, നിന്റെ അടുക്കിലേക്ക് നിന്നെ തൊടുവാനും നിന്നെ സ്പർശിക്കാൻ ആഗ്രഹത്തോട് നിന്റെ അടുക്കിൽ വന്നിട്ടുണ്ട്. കൈയടിച്ച് കർത്താവിനെ സ്തുതിക്കാം. ദൈവത്തിനെ ഒരു മഹത്വ യാഗം അർപ്പിക്കാം, സ്തോത്ര യാഗം അർപ്പിക്കാം. മാസ്റ്റർ ഓവർ മേലും, ഓവർ മേലും, ഓവർ മേലും. ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ,
இயேசு கிறிஸ்துவின் கரம் உங்களை தொடுகிறது. தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை உங்களை தொடுகிறது. பரிசுத்த ஆவியாகிய தெய்வமே ஒவ்வொரு நன்றா போதித்து நடத்தும். நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், தேவரை செய்ய சொன்ன காரியத்தை மட்டும் செய்தேன். கர்த்தராகிய இயேசுவுக்கே துதி கனம் மகிமை செலுத்துகிறேன். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதியும், எங்கள் தேசத்தை ஆசீர்வதியும், எங்கள் பிரதம மந்திரியை ஆசீர்வதியும், எங்கள் அரசாங்கத்தை ஆசீர்வதியும், எங்கள் முதலமைச்சரை ஆசீர்வதியும், மந்திரி சபையை ஆசீர்வதியும். இந்த கொரோனா தொற்று 3ஆம் அலைக்கு என் பிள்ளைகளையும் தேசத்தை உலகத்தை விலக்கி காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, ஆங்காங்கே வெள்ளப்பெருக்கு ஆண்டவரே நடக்கிறது. அற்புதமாய் ஜனங்களை காப்பாற்றிக் கொள்ளும். இந்த பொல்லாத காய்ச்சல், பொல்லாத வியாதி, இந்த நிபா வைரஸ் கேரளா மாநிலத்தை தாக்கி கொண்டிருக்கிற இந்த நிபா வைரஸ் என்று என் மக்களை விடுதலையாக்கும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு திருச்சபையும் ஆசீர்வதியும். உண்மை உத்தமமான பரிசுத்தவான்கள் ஊழியர்களை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தும். அந்த திருச்சபைகள் விரிவடையட்டும். தேவனுடைய வார்த்தை அந்த திருச்சபை மூலமா ஒவ்வொரு இடத்துக்கும் கடந்து செல்லட்டும். சுவாமி கடந்து செல்லட்டும். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். ஆசீர்வதிக்க நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் காவல்துறையினை ஆசீர்வதியும், நீதிமன்றங்களை ஆசீர்வதியும், எங்கள் தேசத்திற்கு ஒவ்வொருவர்களையும் ஆசீர்வதியும். கிறிஸ்துவ அல்லாத மக்களையும் ஆசீர்வதியும். உம்முடைய தூய இரத்தமலுக்கு சொந்தமாய் மாறட்டும் சுவாமி. சகல சத்துருக்களை கட்டி நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பிசாசின் கிரியைகளை கட்டி நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரத்தத்தை மேல் பூசிக் கொள்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இறைவன் இயேசு கிறிஸ்துவே, இந்த ஜெபம் முடியும் பொழுது என்னென்ன ஆசீர்வாதங்கள் எதிர்பார்த்து என் பிள்ளைகள் கையேந்தி இயேசு கிறிஸ்து என்னுடைய நாமத்தை நம்பி பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார்களோ, அத்தனை ஆசீர்வாதமும் அவர்கள் சிரசில் நிரம்பி வழியட்டும். இயேசு சுவாமி நிரம்பி வழியட்டும். நிரப்பும், நிரப்பும், நிரப்பும். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். ஆசீர்வதிப்பதற்காக நன்றி, தொடுவதற்காய் கோடான கோடி நன்றி, கோடான கோடி ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்ளுகிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக கைகளை தட்டி கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வாரமும் இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணியிலிருந்து 11:30 வரை இந்த பிளெஸிங் பிரேயர் டைம், ஆசீர்வாத ஜெப நேரம் நடக்கிறது. தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நம்முடைய யூடியூப் சேனலை அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அடுத்து நம்முடைய சேனலில் எல்லோருக்கும் நீங்கள் சொல்லுங்கள். அநேகருக்கு அது சுவிசேஷத்தை நீங்கள் சொல்வதற்கு ஒரு ஊன்றுகோலாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவின் ஊழியத்தை ஜெபத்தினாலும் பொருளினாலும் காணிக்கலாம் தாங்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நான் சற்று பலவீனமாய் இருந்தேன். கர்த்தர் ஒவ்வொரு ஜெப நேரத்திலும் ராஜகுமாரனை போல நிறுத்துகிறார், சிங்கத்தை போல முழங்க வைக்கிறார். ஆனால் அது முடிந்தது எனக்கு ஒரு பலகீனம். ஆண்டவர் எனக்கு பூரண விடுதலை கொடுக்கும்படியாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒரு தலை சுற்றல், ஒரே தலை சுற்றல், எப்பொழுதும் படுக்கணும் போல அந்த சர்விக்கல் கழுத்து எலும்பு, கழுத்து ஆட்டி ஆட்டி பாடாதீங்கன்னு எல்லா டாக்டரும் சொல்லிட்டாங்க. எனக்கு கழுத்து ஆட்டி பாடாமல் என் பாட்டே வரமாட்டேங்குது. என்னமோ அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன். நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். என் தகப்பனாரும் கொஞ்சம் பலகீனமாக இருக்கிறார், அவருக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் எல்லாருடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் நடத்துகிறார். நமக்கு தேவைகள் மிகுதி. கர்த்தர் ஏவினால் நீங்கள் காணிக்கினால் தாங்குங்கள். இந்த ஊழியத்துக்காக ஜெபியுங்கள், மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்ம மத்தியில் அநேகர் நேரில் வந்திருக்கிறீர்கள், அநேகர் வந்துவிட்டு போயிருக்கிறீர்கள். அத்தனை பேருக்கும் நன்றி. ஃபேஸ்புக்கில் நீங்கள் யூடியூப் லிங்கில் இருந்து பார்த்துருப்பீங்க. யூடியூப்பில் பார்க்குற அத்தனை பேருக்கும் கர்த்தராகிய இயேசு நாமத்தில் நன்றி. இந்த சேனல் எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த வாரம் இதே ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு பிளெஸிங் பிரேயர் டைம், ஆசீர்வாத ஜெப நேரத்துக்கு உங்களை அழைக்கிறேன். அநேகருக்கு இந்த வார்த்தைகள் சொல்லுங்கள். என்னுடைய பிரசங்கங்கள் யாரையுமே இந்த குறிப்பிட்ட திருச்சபையோ குறிப்பிட்ட ஊழியர்களையோ குறிப்பிட்ட ஆன்மீகவாதியை பற்றி அல்ல. என் வேதத்தில் உள்ள வசனங்கள் என்னை பக்தி வைராக்கியத்தை பட்சிப்பதினால் கர்த்தருடைய ஆவியானுடைய சத்தத்தை மட்டும் உங்களுக்கு நான் வெளிப்படுத்தியிருக்கேன். ஆண்டவருக்கு பேச சொன்னதை யாரை பற்றியும் இல்லை. யாரை பற்றி பேசுவதற்கு எனக்கு தகுதியும் இல்லை, அதற்கு என்னை அழைக்கப்படவில்லை. கர்த்தருடைய வார்த்தையை உண்மையாக பேசுவதற்கு கர்த்தனை அபிஷேகித்திருக்கிறார். கைகளை தட்டி அந்த வார்த்தையிலே வைராக்கியம் நடந்து நான் பேசுகிறேன். பிரயோஜனமானதை எடுத்துக்கொள்ளுங்கள். தேவனுடைய கரம் உள்ளோடு ஆசீர்வதிக்கட்டும். அநேகருக்கு இந்த செய்திகளை சொல்லுங்கள்.
கர்த்தர் கொடுத்த நல்ல வாக்குத்தத்தங்களுக்காக கைகளை தட்டி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிப்போம், குமாரனை ஸ்தோத்தரிப்போம், பரிசுத்த ஆவியாகிய தேவனை ஸ்தோத்தரிப்போம், திரியேக தேவனை ஸ்தோத்தரிப்போம். எல்லா துதி கன மகிமையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்தி கைகளை தட்டி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் இன்று என்று விசேஷமாய் இந்த மாதம் முழுவதும் நம்மை நிலைத்திருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவதாக. ஆமேன், ஆமேன்.